வணக்கம். நாம இப்ப பார்க்க போறதுன்னா 8th நியூ புக் இருக்கு இல்லையா, அதுல வந்து 4th இயர் வந்து பார்க்க போறோம். 3 இயர் வந்து ஏற்கனவே முடிச்சிட்டோம். ஸோ அதுல என்னென்ன இருக்குன்னு பார்த்துக்கலாமா? ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கல்வி பத்தி வரப்போகுது இதுல. ஸோ கல்வி அழகு அழகு புத்தியை தீட்டு பல்துறை கல்வி ஆன்ற பிறத்தல், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா வேற்றுமைன்னு சொல்லிட்டு ஒரு இலக்கணம். ஸோ இதைத்தான் நம்ம பார்க்க போறோம். போலாம். ஃபர்ஸ்ட் நான் பார்க்க போறது என்னன்னா கல்வி அழகே அழகு. மனிதர்கள் தங்களை அழகுபடுத்திக் கொள்ள எண்ணற்ற அணிகலன்களை பயன்படுத்துகின்றன. அவை தங்கம், வெள்ளி போன்ற விலை மதிப்பு மிக்க உலோகங்களால் செய்யப்பட்டவையாக உள்ளன. ஆனால் மனிதனுக்கு அழகையும் உயர்வையும் தரக்கூடிய உண்மையான அணிகலன் எதுன்னு பார்த்தோம்னா கல்வி அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் வந்து நீதிநெறி விளக்கப்பாடல் ஒண்ணு பார்க்கலாம் அப்படின்றாங்க. ஸோ அது என்னன்னு பார்க்கலாம். கற்றோர்க்கு கல்வி நலனே கலனல்லால் மற்றொரு அணிகலன் வேண்டாவாம் முழுமணி பூணுக்கு பூன் வேண்டா யாரே அழகுக்கு அழகு செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு குமரகுருப்பர் வந்து பாடியிருக்காரு. 4 லைனுமே வந்து ரொம்பவே முக்கியம். இது வந்து கேட்பாங்க. சப்போஸ் கேட்கணுமா இருந்தா கண்டிப்பா கேட்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு பாடல் தான். ஸோ கற்றோருக்கு கல்வி நலனி கலனால் மற்றொரு அணிகலன் வேண்டாமாம் முழுமணி பூணுக்கு பூன் வேண்டா யாரே அழகுக்கு அழகு செய்வார் குமர குருப்பர். ஸோ ஒளிவு மணிகளால் செய்யப்பட்ட அணிகலனுக்கு மேலும் அழகு கூட்ட வேறு அணிகலன்கள் தேவையில்லை. அது போல கல்வி கற்றவர் அவர் கற்ற கல்வியை அழகு தரும். ஆகையால் அழகு சேர்க்க பிற அணிகளை அவனுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ வந்து ஒருத்தங்களுக்கு அழகுன்றது அணிகலன் கிடையாது, கல்விதான் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஓகே, கலன் அப்படின்னா என்னது? அணிகலன். முற்றனா ஒளிர. ஓகே, நூல்வழி பார்க்கலாம். ஸோ குமரகுருபர் வந்து 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். ஃபர்ஸ்ட் லைன் வந்து 17ஆம் நூற்றாண்டுன்றது ஒரு கீவேர்ட். ஸோ 17ஆம் நூற்றாண்டு குறிச்சு வச்சுக்கோங்க. இவர் தமிழ் மொழிக்கு பெருமை சேர்க்கும் பல சிற்றிலக்கியங்களை படைத்துள்ளார். என்ன படைச்சிருக்காரு? சிற்றிலக்கியம். ஸோ இது வந்து கீவேர்டு இல்லை, ஸ்டேட்மெண்ட்ல கேட்பாங்க. இவர் என்ன சொல்லலாம்? இவர் தமிழ் மொழிக்கு பெருமை சேர்க்கும் வகையில் பல காப்பியம் படைத்துள்ளான்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஆனால் வந்து காப்பியமா சிற்றிலக்கியமான்றது வந்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. சிற்றிலக்கியம் என்னென்ன அவர் படைச்சிருக்கான்னு பார்த்தோன்னா கந்தர் கல்வியன்பா, கைலை கலம்பகம், சகலகலா வள்ளி மாலை, மீனாட்சி பிள்ளை தமிழ், முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ், இதெல்லாம் எழுதுனது யாரு? குமரகுருபரர். என்னென்னது? கந்தர் கல்வியன்பா, கைலை கலம்பகம், கந்தர் கல்வியன்பா, கைலை கலம்பகம், சகலகலா வள்ளி மாலை, மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ், முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ். ஓகே. மக்களின் வாழ்வுக்கு தேவையான நீதிகளை சுட்டி காட்டுவதால் இந்நூல் பார்த்தோம்னா நீதிநெறி விளக்கம் அப்படின்றாங்க. ஸோ நெறி விளக்கம் எழுதுனது யாரு? குமரகுருபர் தான். ஸோ இந்த லைன்ல 4 லைன்ல வந்து ஒரு லைன் கொடுத்து இது என்ன நூல் சொல்லி கேட்கலாம். என்னது? நீதிநெறி விளக்கம். அதுல தான் வந்து எடுத்திருக்காங்க. ஓகே. கடவுள் வாழ்த்து உட்பட மொத்தம் 102 வெண்பாக்களா இந்நூலில் உள்ளன. ஸோ மொத்தம் எத்தனை வெண்பா இருக்குதுல? 102. நீதிநெறி விளக்கம் எழுதுனது யாரு? குமரகுருபரர். எத்தனை வெண்பா இருக்கு? 102. ஓகே. கடவுள் வாழ்த்து உட்படவா இல்ல இது எக்ஸ்க்ளூடான்னு சொல்லிட்டு நல்லா பார்த்துக்கணும். உட்பட வந்து 102, இல்லைன்னா 101. இந்நூலில் 13ஆம் பாடல் தான் நமக்கு கொடுத்துக்காங்கன்றாங்க. ஓகே. ஸோ ஒவ்வொரு லைனுமே கீவேர்ட்ஸ் தான், பார்த்து படிச்சு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து கல்வி கலையில கற்பவர் நாள் சில மெல்ல நினைக்கின் பிணிப்பல தெல்லிதின் ஆராய்ந்த தமையுடைய கற்பவை நீரொழிய பாலன் குறியின் தெரிந்து. ஸோ இது எந்த ஒரு இதுனா நாலடியார். ஸோ கல்வி வந்து கற்பவர் வந்து நாள் சில தான். ஆனால் வந்து கல்வி வந்து அதுக்கு வந்து எல்லையே இல்லை. அந்த மாதிரி எப்படி வந்து பாலோட தண்ணி சேர்த்து வச்சா பாலை மட்டும் தெளிவாக இது குடிக்குதோ, அந்த மாதிரி தெளிவான ஆராய்ந்து இந்த நூல் நல்ல நூல் எது கெட்ட நூல் எதுன்னு ஆராய்ஞ்சு அதை எடுத்து நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எதுவும் நாலடியால. ஓகே, அதுவும் நோட் பண்ணிக்கோங்க. அதுவும் முக்கியமான ஒரு லைன் தான். கற்றவர் கல்வி தருவது எது? கல்வி. கலன் அல்லால் அப்படின்னா கலன் கூட்டல் அல்லால். புத்தியை தீட்டு. அறிவை ஆற்றல் என்பது ஆன்றோர் கூற்று. அறிவும் உழைப்புமே ஒரு மனிதனை வாழ்வில் உயரச் செய்யும். வன்முறையால் பிறரை வெல்வது சரியான செயல் என்று அறிவினாலும் அன்பினாலும் பிறரை வெல்லும் வெற்றியை நமக்கு பெருமை தரும். இதை சொல்றதுக்கு ஒரு பாடல் சொல்லுங்க, என்னன்னு பார்க்கலாம். கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு, கண்ணியம் தவறாதே அதிலே திறமையை காட்டு, ஆத்திரம் கண்ணை மறைத்திடும் போது அறிவுக்கு வேலை கொடு, உன்னை அழித்திட வந்த பகைவன் நின்றாலும் அன்புக்கு பாதை விடு, மன்னிக்க தெரிந்த மனிதனின் உள்ள மாணிக்க கோயிலப்பா, இதை மறந்தவன் வாழ்வு தரம் தெரியாமல் மறைந்தே போகுமப்பா, இங்கே இருப்பது சில காலம் இதற்குள் ஏனோ அகம்பாவம், இதனால் உண்டோ ஒரு லாபம் இதை எண்ணிப்பாரு தெளிவாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல். எழுதினது யாரு? ஆலங்குடி சோமு. இது வந்து ஒரு திரைப்பட பாடல். ஓகேங்களா? ஸோ இந்த கத்தியை தீட்டாதே உங்கள் புத்தியை தீட்டு. ஓகேங்களா? ஒரு 4 டைம் படிங்க. படிச்சிங்கன்னாவே ஒரு அந்த லைனில் நல்லா இருக்கும்.
ஸோ ஈஸியாகவே நம்ம மனசுல வந்து பதிஞ்சு போயிடும். ஓகேங்களா? ஓகே, இது வந்து எக்ஸ்பிளனேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா மனுஷனோட உள்ளத்தை வந்து எப்படி எதோட கம்பேர் பண்றான்னு கேட்கலாம். மாணிக்க கோயிலோட கம்பேர் பண்றாரு, இது பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா ஆத்திரம் கண்ணை மறைக்கும் போது எதுக்கு வேலை கொடுக்கணும்னு சொல்றாருன்னு கேட்பாங்க, அறிவுக்கு. வேற என்ன, எதுக்கு பாதை விடணும்னு கேட்பாங்க, அன்பு. அதே மாதிரி எதை தீட்டணும், கத்தி தீட்டக்கூடாது, புத்தியை தீட்டணும். ஓகே, இந்த மாதிரி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஆனால் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. ஓகே, தடம்னா அடையாளம், அகம்பாவம்னா செருக்கு. நூல்வெளி பார்க்கலாம். ஆலங்குடி சோமு வந்து ஒரு திரைப்பட பாடல் ஆசிரியராக புகழ் பெற்றவர். சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள ஆலங்குடி அப்படின்ற ஊர்ல பிறந்தனால தான் அவருக்கு ஆலங்குடி சோமு தமிழ்நாடு அரசின் கலைமாமணி விருது பெற்றிருக்காரு. அதே மாதிரி ஓகே, அவ்வளவுதான். ஸோ ஃபர்ஸ்ட் என்னது, ஆலங்குடி சோமு வந்து ஒரு திரைப்பட பாடல் ஆசிரியர். இவர் வந்து சிவகங்கை மாவட்டத்துல ஆலங்குடி அப்படின்ற இடத்துல வந்து பிறந்திருக்காரு. ஸோ ஆலங்குடி எந்த மாவட்டம்? சிவகங்கை. ஸோ தமிழ்நாடு அரசின் என்ன விருது பெற்றிருக்காரு பார்த்தோம்னா கலைமாமணி. ஓகே, என் நண்பர் பெரும் புலவராக இருந்த போதும் அகம்பாவமின்றி வாழ்ந்தார். கோயிலப்பா என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கோயில் கூட்டல் அப்பா. பகைவன் கூட்டல் என்றாலும் நாம் பகைவன் என்றாலும். ஓகே, அடுத்து வந்து ஒரு உரை நடை பல்துறை கல்வி ஏன்னு பார்க்கலாம். கேடு செல்வம் கல்வி சொன்னது யாரு? திருவள்ளுவர். மனிதன் விலங்கிலிருந்து மாறுபட்டு உயர்ந்து நிற்பதற்கு அடையாளமே விளங்கும் கல்வி, இதுவுமே திருக்குறள் தான். ஸோ மனித சமுதாயத்தின் வளர்ச்சியிலும் அதை சீர்திருத்தமிட்டு செல்வதிலும் கல்வி பெரும்பங்கு வகிக்கிறது. மனித ஆற்றலை மேம்படுத்தவும், பண்பாட்டினை காக்கவும், அறிவியலை வளர்க்கவும், நாட்டுப்பற்றை ஊற்றிடவும் சான்றோர் பல பெரிதும் முயன்றனர். அவ்வகையில் திருவிக்காவின் கல்வி சீர்திருத்த சிந்தனைகளை அறிவிலான்றாங்க. ஸோ மொத்தத்தில் திருவிக்கா பற்றி பார்க்க போறோம்னு தெரியும். சரி, பார்க்கலாம். அறியாமை நீக்கி அறிவை விளக்குவது எது? கல்வி. மனிதர்களது வாழ்வில் உடலோம்பலுடன் அறிவோம்பலும் நிகழ்ந்து வரல் வேண்டும். என்ன இருக்கணும்? உடலோம்பல் மட்டும் கூடாது, அறிவும் ஓம்பணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அறிவோம்பலுக்கு கல்வி தேவை. அக்கல்வி பயிற்சிக்குரிய பருவம் பார்த்தா இளமை. அதான் இளமை கல் அப்படின்னு சொல்றாங்க. அது என்னது? முதுமொழி. ஏட்டுக்கல்வி. இந்நாளில் ஏட்டுக்கல்வி என்று கொள்கை எங்கும் நிலவி வருகிறது. ஏட்டுக்கல்வி மட்டும் கல்வி ஆகாது. இந்நாளில் கல்வி என்பது பொருளற்று கிடைக்கிறது. குறிப்பிட்ட பாடங்களை நெட்டுரி செய்வது, மனப்பாடம் செய்வது. ஸோ தேர்வில் தேதி பட்டம் பெற்று ஒரு தொழிலில் நுழைவதற்கு கல்வி ஒரு கருவியாக கொள்ளப்பட்டு வருகிறது. ஸோ கல்வி எதுக்கு ஒரு கருவியாக வருது? ஒரு தொழில் நுழைவதற்கு. நாளடைவில் அக்கல்விக்கும் வாழ்விற்கும் தொடர்பெல்லாம் போகிறது. இது கல்வி ஆகுமா? ஏட்டுக்கல்வி மட்டுமின்றி எது சொல்லணும்? தொழிற்கல்வி. நோட் பண்ணிக்கோங்க. முதலியான கல்வியும் பாப்பட்டனவே. ஸோ ஏட்டுக்கல்வி மட்டும் கூட தொழிற்கல்வியும் பயிலணும். அவற்றுள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இயல்புக்கும் பொருந்தியதாக தோன்றும். அப்பொருந்திய ஒன்று சிறப்பு அறிவு பெறவும், பிறவற்றில் பொது அறிவு பெறவும் அவரவர் முயல்வது ஒழுங்காகும். அதாவது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒன்னொன்னு செட் ஆகும் இல்லையா? ஸோ அதுல பார்த்தோம்னா சிறப்பான அறிவு பெறணும், மற்றதுல வந்து விட்டுறக்கூடாது, பொது அறிவு வந்து பெறணும். அதுல வந்து பொதுவாக ஒரு அறிவு இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஜினியரிங் படிக்கிறோம் அப்படின்னா, இன்ஜினியரிங் படிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர்ல இப்போ ஐடி, நான் வந்து ஐடி. ஸோ ஐடி நான் படிச்சப்ப என்ன பண்ணாங்கன்னா, ஐடி வந்து டீப்பாக நாங்கள் படித்தோம். ஓகேங்களா? பட் அதையும் மீறி மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ் மெக்கானிக்கல், சிவில், ட்ரிபிள்இ, இசி இதுலேருந்துமே வந்து பார்த்தோம்னா எங்களுக்கு வந்து லெசன்ஸ் வரும். லேப் முதற்கொண்டு எல்லாமே வரும். எல்லாத்தையுமே வந்து இது பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மெக்கானிக்கல் எங்களுக்கு சிலபஸ்லாம் அப்போ இருந்தப்பெல்லாம் வெல்டிங் முதற்கொண்டு எங்களை செய்ய சொன்னாங்க. அந்த பைப்பிங், பிளம்பிங் முதற்கொண்டு எல்லாமே எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி முக்கியமானதுல வந்து அவங்க டீப்பாக போயிட்டு மீது பார்த்தோம்னா ஒரு பொதறிவு, இது இந்த டிபார்ட்மெண்ட் தான் இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த மாதிரி பொதறிவு வந்து மற்றதுலையும் இருக்கணும் அப்படின்றாங்க. ஸோ அதுக்கு அடுத்து பார்க்கலாம். தொழில்நோக்குடன் கல்வி பயிலுதல் வேண்டா என்னும் அறிவு விளக்கத்திற்கு பொருட்டு கல்வி பயிலுதல் வேண்டும் என்றும் இயற்கை அன்னை எச்சரிக்கை செய்த வண்ணம் இருக்கிறார். ஸோ எச்சரிக்கைக்கும் மாணாக்கர் செவி சாய்த்து நடப்பாராக. அறிவு விளக்கத்துக்கென கல்வி பயின்று அவ்வறிவை நாட்டு தொழில் துறைக்கு புதிய முறைகளில் வளர்க்க பயன்படுத்துவாராக அப்படின்றாங்க. ஓகே, இந்த லைன் வந்து ரொம்ப முக்கியம். கல்வி என்பது வருவாய் தேடும் வழிமுறை அன்று, அது மெய்மையை தேடவும் அறநெறியை பயிலவும் மனித ஆன்மாவுக்கு பயிற்சியளிக்கும் ஒரு நெறிமுறையாகும். சொன்னது யாருன்னா விஜயலட்சுமி பண்டிட். இவங்க யாருன்னா ஐநா அவையின் முதல் பெண் தலைவர். ரொம்ப முக்கியம். ஐநா அவையின் முதல் பெண் தலைவர் யாரு? விஜயலட்சுமி பண்டிட். இவங்க வந்து நேருவோட சிஸ்டர். ஐநா சபையோட முதல் பெண் தலைவர். ஓகே, தாய்மொழி வழி கல்வி. நாம் தமிழ் மக்கள் நாம் தமது தாய்மொழி வாயிலாக கல்வி பெறலே சிறப்பு. இதுவே இயற்கை முறை.
போதிய ஓய்வும் நேரமும் வாய்ப்பும் இருப்பின் வேறு பல மொழிகளையும் பயிலலாம். ஆனால் முதல் மொழி தாய்மொழி வாயிலாக கல்வி பயில்தல் வேண்டும். தாய்நாடு என்ற பெயர் தாய்மொழியை கொண்டே பிறப்பது. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு லைன். தாய்நாடு என்னும் பெயர் தாய்மொழியை கொண்டு பிறப்பது. ஓகே, அடுத்து தமிழ் வழி கல்வி. தமிழிலேயே கல்வி போதிக்க தமிழில் போதிய கலைகள் இல்லையே, சிறப்பான அறிவியல் கலைகள் இல்லையே என்று சிலர் கூக்குரல் எழுகின்றனர். அவரவர் தாம் கண்ட புதுமைகளை முதலில் தம் தாய்மொழிகளில் வரைந்து விடுகின்றனர். அவை பின்னே பல மொழிகளில் பெயர்த்து எழுதப்படுகின்றன. அம்மொழிபெயர்ப்பு முறையை தமிழர் கொண்டு ஏன் தாய்மொழியை வளர்த்தல் கூடாது? குறியீடுகளுக்கு பல மொழிகள் என்று கடன் வாங்குவது தமிழுக்கு இழுக்காகாது. கலப்பில் வளர்ச்சி உண்டு என்பது இயற்கை நுட்பம். நோட் பண்ணிக்கோங்க. கலப்பில் வளர்ச்சி உண்டு என்பது இயற்கை நுட்பம். தமிழை வளர்க்கும் முறையில் அளவிலும் கலப்பை கொள்வது சிறப்பு. ஆகவே தமிழ் மொழியில் அறிவு கலைகள் இல்லை என்று பல பாட்டை நிறுத்தி அக்கலைகளை தமிழில் பெயர்த்து எழுதிய தாய்மொழிக்கு ஆக்கம் தேவோம் அப்படின்னு சொல்லிட்டு புதுப்பாட்டை பாடுமாறு சகோதரர் கேட்கொள்ளும் சொல்றாங்க. ஓகே, கலைகள் யாவும் தாய்மொழி வழி மாணாக்கருக்கு அறிவுறுத்த பெருங்காலமே தமிழ் தாய் மீண்டும் அரியாசனம் ஏறும் காலமாகும். ஓகே, என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம தாய்மொழினா தமிழ் மொழி. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், நம்ம தாய்மொழி வாயிலாக தான் கல்வி கற்கணும். அதுக்கப்புறம் நேரம் இருந்துச்சுன்னா மற்ற மொழி பயிரலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து காப்பிய கல்வி. ஃபர்ஸ்ட் லைனை பார்த்தோம்னா ஒரு கொஸ்டின் ஏரியா. வாழ்விற்கு இன்பத்துறைகள் எது? காவிய இன்பம் ரொம்ப முக்கியம். ஸோ வாழ்விற்கு இன்பத்துறைகள் ஒன்று என்னது? காவிய இன்பம். அது தலையாயது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நாம் தமிழர்கள் பாட்டு இன்பத்தை நுகர வேண்டுமேல் நாம் எங்கு செல்ல வேண்டும்? தமிழ் எழுத்துக்கிட்ட தான் போகணும் அப்படின்றாங்க. ஸோ தமிழ் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெட் கலர் கொடுத்துருக்குது அப்படியே பார்த்தோம்னா ரொம்பவே முக்கியமான ஒரு இது. நீங்க நோட் பண்ணி ஆகணும், நோட் பண்ணி மனப்பாடம் பண்ணி ஆகணும். ஓகே, இதுக்கு ஷார்ட்கட்டோட நான் எப்படின்னு சொல்றேன். இயற்கை ஓவியம் பார்த்தோம்னா 10 பாட்டு. இயற்கை இன்பக்களம்னா கலித்தொகை. இயற்கை வாழ்வில்லம் திருக்குறள். இயற்கை இன்ப வாழ்வு நிலையம் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். அதுக்காக இயற்கை தவம் பார்த்தோம்னா சிந்தாமணி. இயற்கை பரிணாமம் கம்பராமாயணம். இயற்கை அன்பு பார்த்தோம்னா பெரிய புராணம். இயற்கை இறையருள் பார்த்தோம்னா தேவார திருவாசக திருவாய்மொழிகள். ஓகே, ஃபர்ஸ்ட் இயற்கை ஓவியம் 10 பாட்டுன்னு சொல்றாங்களா. சரி, எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது ஓவியம் வரைவாங்க இல்லையா. ஓவியம் வரைஞ்சிட்டு எப்படி வரைவாங்க, சில பேர் ஆர்டிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா காதில் பாட்டு போட்டு அதை கேட்டுக்கிட்டே இது பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி பாட்டு கேட்டுக்கிட்டே என்ன பண்ணுறாங்க, அந்த இயற்கை அந்த நேச்சர் வரைகிறாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ 10 பாட்டு இயற்கை ஓவியம்னா 10 பாட்டு. அடுத்து இயற்கை இன்பக்கலம்னா கலித்தொகை. ஸோ கலித்தொகை அப்படின்னா களின்னு வச்சுக்கலாங்களா. ஸோ களி சாப்பிட்றது இன்பமாக சாப்பிடணும், அப்போ தான் நம்ம உடம்பு நல்லா இருக்கும். இயற்கையான இன்பம் கொடுக்கும் களி சாப்பிட்டா அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். இயற்கை வாழ்வில்லம் பார்த்தோம்னா திருக்குறள். நம்ம வாழ்ற இல்லம் வாழ்வில்லத்தை வாழ்வில்லமும் வாழ்ற இல்லம் இல்லையா. ஸோ அதில் பார்த்தோம்னா எப்போ பாரு சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கும், குரல் கேட்டுக்கிட்டே இருக்கு, சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கு. ஸோ திருக்குறள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இயற்கை இன்ப வாழ்வு நிலையம் பார்த்தோம்னா சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். ஸோ சிலப்பதிகாரம்ன்ற ஒரு ஆளும் மணிமேகலையும் பார்த்தோம்னா இன்பமா வாழ்ந்தாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ இயற்கை தவம் பார்த்தோம்னா சிந்தாமணி. என்ன பண்றாங்க, தவம் பண்ணுவாங்க இல்லையா. இவர் எப்படி தவம் பண்றாருன்னு பார்த்தோம்னா, கையில மணி வச்சுட்டு சிந்தாம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தவம் பண்றாரு. அதாவது ஒரு சில பேர் தண்ணியில தவம் பண்ணுவாங்க, அந்த மாதிரி தவம் பண்ணுவாங்க இல்லையா. அந்த மாதிரி சிந்தாம இருக்கணும், மணி சிந்தாம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தவம் பண்றாருன்னு வச்சுக்கலாம். இயற்கை பரிணாமம் பார்த்தோம்னா கம்பராமாயணம். இது எப்படி நான் வச்சுக்கலாம்னா, இந்த நா இது வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். டக்குன்னு ஞாபகம் வரும் உங்களுக்கு, கண்டிப்பா ஞாபகம் வரும். ஸோ இயற்கை அன்பு பார்த்தோம்னா பெரிய புராணம். இந்த அன்பு எப்ப புராணம் பாடுறதே வேலையா வச்சிருக்காருப்பா, பெரியவரோட இது அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அன்புன்றது என்ன புராணம் பாடிக்கிட்டே இருக்காரு. ஸோ இயற்கை இறையருள் பார்த்தோம்னா தேவார திருவாசக திருவாய்மொழி. ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, நம்மளுக்கு நல்லாவே தெரியும், திருவாசகம் திருவாய்மொழி தேவாரம் இது எல்லாமே பார்த்தோம்னா இறைவனை பாராட்டி பாடுற மாதிரி புகழ்ந்து பாடுற மாதிரி தான் இருக்கும் இல்லையா. ஸோ அதை வச்சு அது இறையருள் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஐ திங்க் ஓரளவுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். பார்த்துக்கோங்க. ஓகே, இது ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. ஸோ இத்தமிழ் கருவூலங்களை உண்ண உள்ளத்திலும் இன்ப அன்பை சொல்ல இயலாதுன்றாங்க. ஓகே, இது ஓகே. நெக்ஸ்ட் போகலாம். நெக்ஸ்ட் இயற்கை கல்வி. நீங்கள் ஏடுகளை பயில்வதுடன் இல்லாது ஓய்ந்த நேரங்களில் இயற்கை நிலையங்களில் புகுந்து இயற்கை கழகத்தில் நின்று இயற்கை கல்வி பயில்வீரானால் இயற்கையோடு ஏந்து வாழ்வு நடத்த வல்லவராவீர்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, காடு சரிந்து ஒரு மலை மீது ஏறி ஒரு மரத்தடியில் நின்று மண்ணையும் மின்னையும் நோக்குங்கள்.
இயற்கை ஓவியத்தை கண்டு கண்டு மகிழுங்கள். ஓகே, இயற்கை ஓவியம்னா என்னன்னா நம்ம நேச்சர் தான் இயற்கை ஓவியம்ன்றாங்க. இப்படி பார்க்கறதுக்கே எப்படி இருக்கு, இயற்கை ஒரு ஓவியம் மாதிரி தானே இருக்கு. ஸோ காடு சரிந்த ஒரு மலை மீது. ஓகே, வேற என்ன? மண் வழங்கும் பரந்த பசுமையிலும் வெண்மையிலும் விண் வழங்கும் நீளத்திலும் தோய்ந்து திளையுங்கள். காலையில் இளஞாயிறு கடலிலும் வானிலும் செக்கர் உமிழ்ந்து எழுங்காட்சியை நெஞ்சில் எழுதுங்கள். அருவி முழவும் குயில் குரலும் வண்டிசையும் மயில் அகவலும் மலர் மனமும் தேனிமையும் தென்றல் வீசலும் புலன்களுக்கு விருந்தாகும் இயற்கை அன்னையை பாருங்கள். என்ன பண்ணுது? அருவி என்ன பண்ணுது? முழவுது. குயில் என்ன பண்ணுது? கூவும். வண்டிசை ஓகே. அடுத்து மயில் வந்து அகவுது. ஓகே, இது தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, அங்கே சூழ்நிலை செடி கொடி எல்லாத்தையும் பார்த்து இது பண்ணுங்க அப்படின்றாங்க. வேற என்ன? என்ன நல்லா சிந்திக்க சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஏன் மரங்களுக்கு வந்து நீளமா கிளை இருக்கு, கிளிக்கு ஏன் வளைந்த மூக்கு இருக்கு, யானைக்கு ஏன் துதிக்க இருக்கு, மானுக்கு ஏன் கொம்பு இருக்கு அப்படின்லாம் சிந்திங்க அப்படின்றாங்க. அடுத்து, அந்தியில் ஞாயிறு அமரும் கோலத்தையும் பறவைகள் பறந்து செல்வதையும் கால்நடைகள் மணியோசைகளையும் காணுங்கள்ன்றாங்க. ஓகே, எது என்னத்தை பார்க்கணும்னு சும்மா பார்த்துக்கோங்க. கால்களோட மணியோசை, பறவைகள் பறந்து போகும் தெரியும். ஸோ கால்நடைகளோட மணியோசை. அடுத்து, இவ்வாறு இயற்கை களங்களை பயின்று சங்கப்புலவரான இளங்கோ, திருத்தக்க தேவர், திருஞான சம்பந்தர், ஆண்டாள், சேக்கிலா, கம்பர், பரஞ்சோதி எல்லாமே இயற்கை கோலத்தை எவ்வாறு எழுத்தோவியத்தில் இறக்கி இருக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு ஆராயுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, நந்தமிழ் காவியங்களும் ஓவியங்களும் இயற்கை அமிழ்தாய் உயிரையும் உடலையும் பேணுவதை உணவிகள். இந்த லைன் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நந்தமிழ் காவியங்களும் ஓவியங்களும் இயற்கை அமிழ்தாய் உயிரையும் உடலையும் பேணுவதை உணவிகள். ஓகேங்களா? அடுத்து, இசைக்கல்வி. இன்றைய சூழலில் இசை பயிற்சி இன்றியமையாதது. இசைப்பாட இயற்கை சிலருக்கு துணை புரியும், சிலருக்கு துணை செய்வதில்லை. அத்துணை பெறாதல் இசை இன்பத்தை ஆதல் நுகர பயில்வாராக. ஸோ பழைய தமிழை வந்து இசைத்துறையை நிலை கண்டவர் என்று ஈண்டு இருமாந்து கூறுகிறேன். ஸோ தமிழ் யாழையும் குரலையும் என்னென்று சொல்வது? அந்த லகரங்களை நினைக்கும் போதே அமுழ்தூறுகிறது. ஸோ எதை நினைக்கும் போது அமுழ்தூறுது? லகரங்கள். அடுத்து, கொடிக்கட்டிய வேலங்களை கொடிய காட்டு வேலங்களையும் பாணர் தம் யாழ் மயங்குற செய்யுமாம். அதாவது வந்து கொடிய காட்டு வேலம்னா எனது யானை. இந்த மாதிரி காட்டு யானை வந்து ரொம்ப கொடியது இல்லையா? ஸோ அதே வந்து மயங்க வச்சிருவாங்களாம் அந்த பாணர்கள் யாழ் மீட்டி. ஸோ அந்த யாழ் இப்ப எங்க அப்படின்னு கேட்கறாரு. ஸோ அந்த அளவுக்கு யூஸ்ல இல்லையா? இனி இசை புலவர் தொகை நாட்டில் பெருக பெருக நாடு பல வழியிலும் ஒழுங்கு பெறுதல் ஒருதலை. ஆகவே அகத்துறை மீது மாணவர்கள் வந்து கருத்து செலுத்துவாராக அப்படின்றாங்க. ஓகே, அடுத்து வந்து ஒரு பாக்ஸ் கொஸ்டின். ஏடென்று கல்வி சிலர் எழுதும் பேசும் இயலென்று கல்வி பலர் கெட்டாது இன்னும் வீடென்று கல்வி ஒரு தேர்வு தந்த விளைவென்று கல்வி அது வளர்ச்சி வாயில் அப்படின்னு சொல்லிட்டு குலோதங்கன் அவர் வந்து பாடியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ ரொம்ப முக்கியமானது. அதாவது ஏடுன்றது வந்து கல்வி கிடையாது. சிலர் எழுதுறதும் பேசுறது மட்டும் கல்வி கிடையாது. பலர் வந்து கெட்டாதென்னும் வீடு அப்படின்றதும் கல்விகள்ல ஒரு தேர்வு தந்த நம்மளுக்கு ரிசல்ட்டும் கல்வி கிடையாது. அது வந்து வளர்ச்சி வாயில தான் இருக்கு அப்படின்னு குலோதங்கன் வந்து பாடுறாரு. ஓகே, நாடக கல்வி வாழ்வில் வேண்டாம் என்று யான் கூறேன். இடைக்காலத்தில் நாடக கலையால் தீமை விளைந்த போது அதை சிலர் அழிக்க முயன்றதுண்டு. இப்போதைய நாடக நன்னினை இல்லை என்பதை ஈண்டு விளக்க வேண்டியதில்லை. ஸோ நாடகத்துக்கு நல்வழியில் புத்துயிர் வழங்க வேண்டும். நாடகத்தை நல்வழிப்படுத்தி மாணாக்கரை அதன் கண் தலைமைப்படுத்துமாறு செய்ய தமிழ் பெரியோர் முயல்வாராக அப்படின்றாங்க. ஓகே, அறிவியல் கல்வி. உலகிற்கு வாழ்விற்கு மிக மிக இன்றியமையாத அறிவியல். ரொம்ப முக்கியமான ஒரு லைனு. ஆக்சுவலி புக் பேக்லேயே வரும். ஓகே, ஸோ உலக வாழ்விற்கு இன்றியமையாதது அறிவியல் கலை. ஓகே, உடல்கூறு, உடலோம்பு முறை, பூத பௌதீகம், மின்சாரம், நம்மை சூழ்ந்துள்ள செடி கொடி பறவை விலங்கு இதுல எல்லாமே கோளியக்கம், கணிதம், அகத்திணை இது எல்லாமே இருக்கு அப்படின்றாங்க. ஸோ இந்நாளில் இவைகளை பற்றிய பொது அறிவாதல் பெற்றே தீர வேண்டும். ஸோ புற உலக ஆராய்ச்சிக்கு அறிவியல் வந்து கொழு கொம்பு போன்றது ரொம்ப முக்கியம். ஸோ எது கொழு கொம்பு போன்றது? புற உலக ஆராய்ச்சிக்கு அறிவியல். ஸோ நம் முன்னோர் கண்ட பல உண்மை அறிவியல்கள் அறநின்றி இந்நாளில் உறுதி பெறல் அரிது. ஸோ இக்கால உலகத்தோடு உறவு கொள்வதற்கு அறிவியல் தேவை. ஓகேங்களா? ஸோ அதில் அறிவியல் என்பது அறிவுக்களை இளைஞர்களுக்கு பரவல் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாரு திருவிக்கா. ஓகே, நூல்வெளி பார்க்கலாம். திருவிக்கா அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதோட எக்ஸ்பென்ஷன் என்ன பார்க்கலாம். திருவாரூர் விருத்தாச்சல மகனார் கல்யாண சுந்தரனார் அப்படின்றது தான் பார்த்தோம்னா திருவிக்கா. திருவாரூர் விருத்தாச்சலத்தோட மகனார் தான் கல்யாண சுந்தரனார். ஓகே, இவர் அரசியல், சமுதாயம், சமயம், தொழிலாளர் நலன் என பல துறைகளில் ஈடுபாடு கொண்டிருந்தார். இது அரசியல், சமுதாயம், சமயம், தொழிலாளர் நலன். ஓகே,
சிறந்த மேடை பேச்சாளர். இவருக்கு இன்னொரு பேரு திருவிக்கானாலே தமிழ் தென்றல் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இவர் என்னென்ன எழுதியிருக்காரு? மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும், பெண்ணின் பெருமை, தமிழ் சோலை, பொதுமை வேட்டல், முருகன் நல்லது அழகு, இந்த மாதிரி எழுதியிருக்காரா? என்னென்ன எழுதியிருக்காரு? மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும், பெண்ணின் பெருமை, தமிழ் சோலை, பொதுமை வேட்டல், முருகன் நல்லது அழகு. ஓகே, இவரது இளமை விருந்து என்ற நூலிலிருந்து சில பகுதிகள் இப்ப நம்ம பார்த்தோம்னா இளமை விருந்து அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, அறியாமை நீக்கி அறிவை விளக்குவது எது பார்த்தோம்னா கல்வி. கல்வி பயிற்சிக்குரிய பருவம் எதுன்னு பார்த்தோம்னா இளமை. இன்றைய கல்வி டேஸ் நுழைவதற்கு கருவியாக கொல்லப்படுவதுன்னா தொழிலில் நுழைவதற்கு. கலப்பில் டேஸ் உண்டு என்பது இயற்கை நுட்பம். கலப்பில் வளர்ச்சி உண்டு. ஓகேங்களா, வளர்ச்சி உண்டு என்பது இயற்கை நுட்பம். புற உலக ஆராய்ச்சிக்கு எது கொழுக்கமோ அறிவியல் கொழுக்கமு போன்றது. அடுத்து வாழ்விக்குரிய இன்பத்துறையில் தலையாயது எது பார்த்தோம்னா காவிய இன்பம். ஓகே, இது நம்ம பார்த்தோம் இல்லையா? ஓவியம் என்ன பண்ணும்? பாட்டு கேட்டுக்கிட்டே ஓவியம் வரைவாங்க. ஓகே, இயற்கை தவம், மணி வந்து சிந்தாம தவம் செய்யணும். இயற்கை பரிணாமம் நான் வச்சுக்க சொன்னேன். ஸோ அதுவும் பெரிய புராணத்துக்கும் இருக்கு. ஸோ அதனால பார்த்து இது பண்ணிக்கோங்க. கம்பராமாயணம். அன்பு என்ன பண்ணோம்? இந்த அன்பு இப்ப பாரு புராணம், பெரிய புராணமா இருக்கு அன்போட அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அடுத்து பார்த்தோம்னா ஒரு கதை, ஆன்ற குறிப்பிடத்தல் அப்படின்னு சொல்லிட்டு கல்வி பேஸ் பண்ணி ஒரு கதை. ஸோ ஒவ்வொரு மனிதனின் வாழ்வையும் உயர்த்துவதில் கல்வி பெரும்பங்கு வகிக்கிறது. புதுச்செய்திகளை கற்பது மற்றும் கல்வி என்று மனிதனின் உள்ளத்தில் புதைந்து கிடக்கும் நற்பண்புகளை வெளிக்கொண்டு வருவதும் அவனது வாழ்வில் சிறந்த மாற்றத்தை ஏற்படுத்துவதும் கல்வியின் நோக்கங்களாகும். ஒரு மாணவனின் உள்ளத்தில் ஆசிரியர் விதைத்த விதை எவ்வாறு பயன் தந்தது அப்படின்றதான் நம்ம பார்க்க போறோம். ஓகே, செயல் வகுப்புகள் எனக்கு சுவையானவை, பிள்ளைகளுக்கும் சுவையானவை. சில நேரங்களில் சில வரிகளை நெடுநேரம் விவரிக்க நேரும். வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி என்பதையெல்லாம் சுலபமாக விளக்கிவிடலாம். உண்மையுமா இன்மையுமா என்பதை யான் எனதென்று அவரவர் கூத்தாட்டு வானாகி நின்றாயே என்பதை விளக்குவதற்கு கொஞ்சம் நேரமாகும். 4ஆம் 5ஆம் வகுப்புகளில் அதிகாரத்துக்கு 2ஆக சில திருக்குறள்பாக்கள் வரும். அவ்வாறு வந்த ஒரு திருக்குறளை பொருள் கூட நான் சற்று திண்டாடியதும் கடைசியில் அது சிறப்பாக நிறைவேறியதும் ஒரு சுவையான நிகழ்ச்சியாகும் அப்படின்றாங்க. என்னன்னு பார்க்கலாம். அப்போது நான் ஒரு சிற்றூர் பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணியாற்றி வந்தேன். அதே ஊரில் ஒரு எளிய குடிசை வீட்டில் நானும் என் மனைவியும் வசித்து வந்தோம். நாங்கள் குடியிருந்த குடிசை வீட்டுக்கு உள்தாழ்பால் கூட கிடையாது. ஜாதிக்காய் பலகையினான ஒரு எளிய கதவை வெறுமனை சாத்தி அது திறந்து கொள்ளாமல் இருக்க ஒரு இரும்பு நாற்காலியையும் நீர் நிறைந்த ஒரு இரும்பு வாளியையும் முட்டு கொடுத்து வைத்துவிட்டு இரவில் உறங்க போவோம். சம்பள நேரமாய் இருந்தால் பணப்பையை தலையணைக்கு அடியில் வைத்து தூங்கிவிடுவோம். ஒரு நாள் காலை பள்ளி புறப்படும் முன்பு எனது 8 முழ வேட்டியை தும்பை பூ போல் துவைத்து மெலிதாக நீளம் போட்டு மூங்கில் கம்புகளுக்கு இடையே கட்டி கொடிக்கயிற்றில் காய போட்டுவிட்டு பள்ளிக்கு புறப்பட்டேன். பிறகு வந்து பார்த்தபோது வாசலில் காயப்பட்டிருந்த வேட்டியை காணோம். என்னவாயிற்று என்று தெரியவில்லை. அன்று மாலைக்குள் என்னோட பழகும் ஊர் மக்கள் சிலரிடையே ஆசிரியரின் வேட்டியை காணவில்லை என்கிற செய்தி பரவி பலவாறு கற்பனைகளை உற்பத்தி செய்து விட்டது. இதில் பெரும்பாலானோர் சேர்ந்து சொன்ன கருத்து இதுதான். சிகாமணி தான் எடுத்திருப்பான். நான் குடியிருந்த வீட்டின் அருகே இருந்த சேந்து கிணற்றில் இருந்து அப்பகுதி மக்கள் அடிக்கடி குடிநீர் முகந்து கொண்டு போவார்கள். அந்த கிணற்றில் எளிய அழகையும் அதன் தீஞ்சுவை தண்ணீரையும் விவரிப்பதற்கு நான் பல வரிகள் எழுத வேண்டும். அன்றைக்கு சிகாமணி 6-7 குடங்கள் தண்ணீர் எடுப்பதற்காக பலமுறை எங்கள் வாசல் வழியே போய் வந்திருக்கிறான். பொதுவாக 10-10:30 மணிக்கு மேல் கிராமத்தில் ஆர்வம் அதிகம் இருக்காது. பெரும்பாலும் கூலி வேலைக்கு போய் விட்டிருப்பார்கள். சிகாமணியை பற்றி அறிந்த பலரும் அவன்தான் வேட்டியை எடுத்திருப்பான் என்று உறுதிப்பட கூறினார்கள். சிகாமணியின் தந்தை வந்து பண்டு கிழவர். அவரை நான் அடிக்கடி பார்த்திருக்கிறேன். வேலை இல்லாத நேரங்களில் அவரும் ஒரு மாதிரி தான். அவரது பழக்கம்தான் சிகாமணியை தொற்றிக் கொண்டது என்று அவ்வூரின் கணிப்புகளும் ஒன்று. எல்லாவற்றையும் வாங்கி காதில் போட்டுக்கொண்டேன். கிராமிய வாழ்வை ஒரு காவியம் பயில்வது போல் கற்றுக்கொண்டிருந்த காலம் அது. ஒன்றை மட்டும் தான் குறித்து வைத்துக் கொண்டேன். சிகாமணியின் மகன் சகாதேவன் என்னிடத்தில் 4ஆம் வகுப்பு பயில்கிற மாணவன். ஒல்லியாக சிவப்பாக கொஞ்சம் உயரமாக இருப்பான். மறுநாள் காலை விடுகிற வரையில் வேட்டியின் மர்மம் விளங்கவில்லை. ஆனால் பள்ளிக்கூடம் வழக்கம் போல் இருக்கிறதே. போனேன், வகுப்பெடுத்தேன். அன்று செயல் பகுதியில் திருக்குறள் வந்திருந்தது. பண்புடைமை என்கின்ற அதிகாரத்திலிருந்து 2 குறள்கள். ஸோ வந்து இந்த குறள் கொடுத்து இது என்ன அதிகாரம் கேட்கலாம். அன்புடைமை ஆன்ற குடிப்பிறத்தல், இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. ஸோ அதுலேயே பண்புடைமைன்னு வந்துச்சு. ஸோ அந்த குறளை வந்து நடத்த வேண்டியதாக இருந்துச்சு. அந்த குறளை நிதானமாக படித்து காட்டி அதற்கு பொருள் சொல்ல போன போதுதான் எனக்கு அந்த பொறி தட்டியது.
அன்புடையவர்களாய் இருப்பதும் சிறந்த குடியில் பிறப்பதும் பண்புடைமை என்று சொல்லப்படும். இதோட பொருள் என்னன்னா, அதில் அன்புடைமை அப்படின்றது மனம் ஒப்பியது, ஆன்ற குடப்பிறத்தில் எண்ணமோ ஆழமாக நிறுவியது. சிறந்த குடியில் பிறப்பது என் கையிலா இருக்கிறது. நற்பண்பு இல்லாத பெற்றோருக்கு நான் மகனாக பிறந்திருக்கக்கூடும். அதனால் பிற நல்ல இலக்கணங்கள் பூண்டு நான் பண்புடையவன் ஆக மாட்டேனா? திருவள்ளுவர் எவ்வளவு பெரிய ஞானி! இவர் இப்படிப்பட்ட பொருளில் அந்த குரலை வடித்திருப்பார்? இருக்காது. அப்படியானால் இந்த குரலுக்கு நான் என்ன பொருள் கூற முடியும்? ஆன்ற குடிப்பிறத்தல் என்றால் சிறந்த குடி உன்னிடமிருந்து பிறக்க வேண்டும் என்பதாக நான் பொருள் சொல்ல துணிந்தேன். அதற்காக அத்தொடரை ஆன்ற குடிப்பிறத்தல் என கொண்டு பொருள் கூறினேன். ஓகேங்களா? ஓகே. சிகாமணியின் மகன் சகாதேவன் நான் பாடம் நடத்தும் போது அடிக்கடி என் கண்ணில் பட்டு கொண்டிருந்தான். அவன் என்னை கூர்ந்து நோக்குவதாகவே எனக்கு தோன்றியது. அதில் நான் உற்சாகம் கொண்டேன். தொடர்ந்து திருக்குறளை விளக்கம் சொன்னேன். அப்பன் திருடனா இருக்கலாம், மகன் நல்லவனாக இருப்பான். அவங்க அப்பனை சொல் திருடன் தான். அவன் பையனை சொல்லாதே, அவன் மிக நல்லவன் என்று உலகோர் பேசுவதை கேட்டிருக்கிறீர்கள் அல்லவா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே எல்லாரும் ஆமா அப்படின்றாங்க. நான் தொடர்ந்து விளக்கம் அளித்தேன். இதற்கு எதிராக இருப்பதும் உண்டு. அவனுடைய அப்பன் எவ்வளவு நல்லவன், இந்த பிள்ளை அவனுக்கு போய் பிறந்திருக்கிறதே என்று மக்கள் கூறுவர். அப்பா திருடனா? அவனுடைய அப்பனாகிய உன் பாட்டனும் திருடனா? அந்த பழக்கம் அத்தோடு முடியட்டும். உன்னிலிருந்து திருடாதவன் என்று ஒரு புதிய குடி உதிக்கட்டும். ஒழுக்கம் இல்லாத பரம்பரையில் நீ வந்திருந்தாலும் ஒழுக்கத்தின் உறைவிடமாக நீ இருக்க வேண்டும். உன் குடியின் பழைய பெயரில் உள்ள இழிவுகளை எல்லாம் நீக்கி உன்னிலிருந்து பெருமை கொண்ட புதிய குடி பிறக்கட்டும். இதுதான் வள்ளுவர் ஆன்ற குடிப்பிறத்தல் அப்படின்னு சொல்றாரு. ஓகேங்களா? அதை நான் சொல்லிட்டு விளக்கத்தை தெரிஞ்சுக்கோங்க. முத்தாய்ப்பாக அன்புடையவனாக இருத்தலும் குடும்பத்தின் வசை நீங்குமாறு ஒரு புது தலைமுறை உன்னிடமிருந்து தொடங்குவதும் பண்புடைமை என்று சொல்லப்படும் என்ற அந்த திருக்குறளின் பொருள் கூறினேன். நான் கூறி முடிப்பதற்கும் மதிய உணவு வேலைக்காக பள்ளி முடிவதற்கும் சரியாக இருந்தது. இவ்வளவையும் நான் கூறிய போது சகாதேவனும் அடிக்கடி பார்த்து கொண்டோம். என் வேட்டி தொடர்பாக ஒரு சொல் கூட நான் சொல்லவில்லை. மதிய உணவிற்கு எங்கள் வீட்டுக்கு சென்றேன். மனைவியார் தட்டெடுத்து வைத்து உணவு பரிமாறினார். நான் கை வைத்து இன்னும் பிசைய ஆரம்பிக்கவில்லை. அதுக்குள் அவ்வூரை சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி என்னும் இளைஞன் எங்கள் வீட்டுக்கு வந்தான். கைகள் இரண்டையும் பின்னால் கட்டியிருந்தான். என்னப்பா என்று கேட்டேன் நான். கிருஷ்ணமூர்த்தி பின்னால் கட்டியிருந்த கைகளை முன்னால் கொண்டு வந்தான். அவற்றில் என் வேட்டி இருந்தது. அடடே என்னப்பா என்று என் வியப்பின் அளவு அதிகரித்து கேட்டேன். சகாதேவன் கொடுத்தான் சார். அவன் அப்பன் சிகாமணிதான் எடுத்து கொண்டு போய் அவன் வீட்டில் இருவாய்ச்சாலில் வைத்திருந்தான். சகாதேவனுக்கு அது தெரிந்திருக்கிறது. இன்னைக்கு காத்தாலே நீங்க ஏதோ பாடம் நடத்தீங்களாமே, அதை கேட்டு பள்ளிக்கூடம் விட்டு வந்தவன் என்னை கூப்பிட்டு, இந்த வாத்தியார் வேட்டி எங்க அப்பா தான் கொண்டாந்து இருவாய்ச்சாலில் வச்சிருக்காரு, நான் கொண்டு போய் கொடுக்க வெக்கமா இருக்கிறது, நீ கொண்டு போய் கொடுத்துடுன்னு சொல்லி சகாதேவன் கொடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு சிரித்து நின்றான் கிருஷ்ணமூர்த்தி. எனக்கு ஒரே பூரிப்பு. வேட்டி கிடைத்த மகிழ்ச்சி மட்டும்தான் அது. உண்மையில் நாற்றொன்று ஊன்றி நடப்பட்டதோர் உற்சாகம் அது. சொல் எத்தனை சக்தி வாய்ந்தது என்பதை உணர்ந்த தூய மகிழ்ச்சி அது. காலந்தோறும் சிஷ்யனுக்கும் குருவுக்கும் மத்தியில் நிகழும் ஒரு சுகானுபவத்தை தொடர்ச்சி அது. அப்பாடா, எல்லாம் நல்லபடி முடிந்தது என்கிற வேளையில் வேறொரு பிரச்சனை முடித்தது. இவனை இப்படியே விடக்கூடாது. வாத்தியார் வேட்டியை திருடி இருக்கான் பாரு, வசமாக சிக்கினான். அவன் பிள்ளைய அவனை காட்டி கொடுத்துட்டான் என்று ஆர்வத்தோடு பலர் அணிவகுத்தனர். நடக்கப் போகிற காரியத்தின் பலன் என்று எனக்கு நல்லா புரிந்தது. ஊரில் நியாயம் போட்டு சிகாமணிக்கு 500 1000 அபராதம் போடுவார்கள். கையில் பைசா இல்லை என்று சொன்னாலும் சிகாமணி கட்டித்தான் தீர வேண்டும். கொஞ்சம் வாய்தான் தருவார்கள். ஆனால் நியாயத்திலிருந்து வீடு திரும்பும் சிகாமணி என்ன செய்வான்? போன உடனே சகாதேவனை முதுகில் 4 சாத்து சாத்துவான். ஆனால் சகாதேவன் என்ன ஆவான் என்பதுதான் என் முதல் பிரச்சனையாக அன்று என் முன் வந்தது. நம்ம வாத்தியா சொன்ன பாடம் நல்ல பாடம் நினைச்சோமே, இப்படி ஆயிடுச்சு என்று நினைப்பான். அப்போது அவன் முதுகு எரியும். குருவின் சொற்படி நடந்து கண்ட பலன் இதுதான் என்று அவன் மன நம்பிக்கை இழக்கும். சேச்சா, இதற்கெல்லாம் இடம் கொடுக்கலாமா? நான் ஊரை பார்த்து சொன்னேன். அவங்க அப்பன் செய்தது தப்புன்னு தெரிஞ்சு ஒரு நல்ல மகன் அதை சரியாக்கி விட்டான். விஷயம் நல்லபடி முடிந்தது. இதுக்கு மேலே இதை நீட்டிக்க வேண்டாம். நீங்கள் சிகாமணிக்கு போற அபராதம் எல்லாம் அவன் மகன் சகாதேவன் முதுகிலே அடியாத்தான் விழும். நாம செஞ்ச நல்ல காரியத்துக்கு இதுதான் பலனா என்று அவன் மனம் சோர்ந்து போகும். இது வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல சார், அவனை விடக்கூடாது சார் என்று யாரோ கடைசி வரையில் சொன்னார்கள். அப்போது நான் ஒரே முடிவாக கூறினேன். இதை பாருங்கள், நீங்கள் ஊர் நியாயத்திலே சிகாமணி என் வேட்டியை திருடிட்டான்னு புகார் செஞ்சா நான் என் வேட்டியை திருடு போகலைன்னு சாட்சி சொல்வேன் என்றுதான் அந்த மக்களுக்கு புரிந்தது. இறுதியில் என்னோடு உடன்பட்டார்கள். அதோடு எல்லாம் முடிந்தது. சிகாமணியும் சகாதேவனும் நானும் தப்பித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே, அதுல அந்த குறள் என்ன, அந்த குறள் என்ன மீனிங் சொல்றாங்க, ஆன்ற குடிப்பிறப்புனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. நூல்வெளி. பீசா குப்புசாமி
சிறுகதை ஆசிரியர்கள் ஒருவர். இவர் தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர், பணியாற்றி ஓய்வு பெற்றவர். ஜெயகாந்தனோடு நெருங்கி பழகி ஜெயகாந்தனோடு பல்லாண்டு என்ற நூலை எழுதியுள்ளார். இவர் எழுதிய ஒரு ஆரம்ப பள்ளி ஆசிரியரின் குறிப்புகள் நூலில் இருந்து ஒரு பகுதி இங்கு தரப்பட்டுள்ளது. ஸோ ஒவ்வொரு லைனுமே இல்லை முக்கியமானது. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் இதை எழுதுனது யாருன்னு பார்த்தோம்னா ஆற்றுக்குடி பிறத்தல் எழுதுனது யாரு? பீச்சா குப்புசாமி. பீசா குப்புசாமி. இவர் வந்து யார் கூட வந்து ஒரு தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர். இவர் யார் கூட நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் ஜெயகாந்தனும் ஒரு ஆசிரியர், இந்த மாதிரி எழுத்தாளர் தானே. ஸோ அவரோட இது நெருங்கி பழகி என்ன எழுதியிருக்காரு? ஒரு ஜெயகாந்தனோட பல்லாண்டு அப்படின்ற நூலை எழுதியுள்ளார். யார் எழுதுனது? பீசா குப்புசாமி. யாரை பத்தி? ஜெயகாந்தனோட பல்லாண்டு. ஸோ நம்ம இப்போ படித்த ஆன்றக்குடி பிறத்தல் எதில் எடுத்துருக்காங்க? ஒரு ஆரம்ப பள்ளி ஆசிரியரின் குறிப்புகள். ஓகேங்களா? ஓகே. ஸோ கடைசியாக நம்ம பார்க்க போகிறது இயல் 4ல் ஒரு இலக்கணம், வேற்றுமை. ஸோ இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் விட்டலாம். நம்ம மெயினாக போகலாம். ஃபர்ஸ்ட், பெயர்ச்சொல்லின் பொருளை வேறுபடுத்தும் முறையை வேற்றுமை என்பார்கள். இதற்காக பெயர்ச்சொல்லுடன் இணைக்கப்படும் அசைகளை வேற்றுமை உருபுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா பெயர்ச்சொல்லின் பொருளை வேறுபடுத்தும் முறை என்னன்னு சொல்றாங்க? வேற்றுமை. அதுக்காக அந்த பெயர்ச்சொல்லுடன் இணைக்கப்படும் ஒரு அசையை என்ன சொல்றாங்க? வேற்றுமை உருபு. ஸோ இந்த 2 லைன் பார்த்துக்கோங்க. ஓகே. அடுத்து தெரிந்து கொள்வோம், ரொம்ப முக்கியமான ஒரு இது. ஸோ சில இடங்களில் உருபுகளுக்கு பதிலாக முழு சொற்களை வேற்றுமை உருவாக வருவதும் ஒன்று. அவற்றை என்னன்னு சொல்றாங்கன்னா சொல்லுருபுகள் அப்படின்றாங்க. கொஸ்டின் கேட்பாங்க, சொல்லுருபுனா எப்படின்னு கேட்கலாம், ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்து கூட கேட்கலாம். ஓகே. அதை சில இடங்கள்ல வந்து இந்த ஐ, ஆல் இது மட்டும் இல்லாம முழுசா ஒரு ஓடே வந்து ஒரு முழு சொல்லே வந்து வேற்றுமை உருவா வரும். ஸோ அந்த மாதிரி வந்துச்சுன்னா அதான் சொல்லுருபுன்றாங்க. ஸோ ஓவியர் தூரிகையால் ஓவியம் தீட்டினார். இதில் ஆள் என்பது வேற்றுமை உருவாக வந்துள்ளது. ஓவியர் தூரிகை கொண்டு ஓவியம் தீட்டினார். இதில் கொண்டு என்பது சொல்லுருபாக வந்துள்ளது. ஐ திங்க் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஆள்ன்றது பார்த்தோன்னா ஒரு வேற்றுமை உருவு. இது கொண்டு அப்படின்னும் போது அந்த கொண்டுன்றது ஒரு வார்த்தை முழு சொல்லாவே வந்திருக்கு அந்த வேற்றுமை உருவு. ஸோ அப்படின்னும் போது அதை என்ன சொல்றாங்க? சொல்லுருபுன்றாங்க. ஸோ அதுதான் ரெண்டுக்கும் இருக்க வித்தியாசம். ஓகே. நெக்ஸ்ட், வேற்றுமை உருவுகள். இந்த பாக்ஸ் பார்க்கலாம். வேற்றுமை உருவுகள் இடம்பெற்றுள்ள தொடர்கள் வந்து வேற்றுமை தொடர்கள் என்பார்கள். ஸோ வேற்றுமை உருவுகள் இடம்பெற வேண்டிய இடத்தில் அது இடம்பெறாமல் மறைந்திருந்து வந்தால் அதை வேற்றுமை தொகை என்றாங்க. ஒன்றும் கிடையாது. வேற்றுமை உருவு வந்து இடம்பெற்றுள்ள தொடர்கள், அதாவது வெளிப்படையாக வந்துச்சுன்னா அது வேற்றுமை தொடர்ன்னு சொல்லுவாங்க. இதே வெளிப்படையாக வராமல் மறைந்து வந்துச்சுன்னா அது வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஓகே. வேற்றுமையிலே எத்தனை வகைப்படும்? 8 வகைப்படும். நமக்கு நல்லாவே தெரியும், 1ல இருந்து 8 வரைக்கும். ஸோ அதை தான் ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா ஆறு வேற்றுமைக்கு உருபு இருக்கு, மீதி இருக்க 2, அதாவது 1, 8 இது 2க்கும் உருபு இல்லை. ஓகேங்களா? ஸோ முதல் வேற்றுமை என்னன்னு பார்க்கலாம். பெரும்பாலான சொற்றொடர்களில் எழுவாய், செய்யப்படும் பொருள், பயனிலை ஆகிய 3 உறுப்புகள் இடம்பெற்றிருக்கும். எழுவாயுடன் வேற்றுமை உறுப்புகள் எதுவும் இணையாமல் எழுவாய் தனித்து நின்று இயல்பான பொருளை தருவது முதல் வேற்றுமை ஆகும். அந்த முதல் வேற்றுமையை வந்து எழுவாய் வேற்றுமை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்னது? பெரும்பாலான சொற்றொடர்ல எழுவாய், செய்யப்படும் பொருள், பயனிலை 2மே வரும், 3 வருமா? ஆனா இதுல பார்த்தோம்னா எழுவாயுடன் வேற்றுமை உருவு எதுவும் இல்லாம எழுவாய் தனித்து நின்று இயல்பா ஒரு பொருள் வந்து தரும். ஸோ அதுதான் அந்த முதல் வேற்றுமைன்றாங்க. ஸோ அதுல வந்து வேற்றுமை உருவு இருக்காது. நார்மலா ஃபார் எக்ஸாம்பிள் பாவை பந்தால் அதை எடுத்துக்கிட்டோம்னா அதுல வந்து எந்த ஒரு வேற்றுமை உருவு இல்லை, ஒரு இயல்பா நின்று எழுவாய் கூட ஒரு இது பயனிலை வந்து முடிஞ்சு போச்சு. ஸோ அவன் பாவை வந்தால் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. ஸோ இதுதான் வந்து முதல் வேற்றுமைன்றாங்க. ஸோ எழுவாய் வேற்றுமை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்து இரண்டாம் வேற்றுமைனா அதோட உருபு ஐ. கபிலர் பரணரை புகழ்ந்தார். கபிலரை பரணர் புகழ்ந்தார். இதுல 2த்துலயும் பார்த்தோம்னா இரண்டாம் உருபு ஐ வந்திருக்கு, அந்த பெயரோட இணைந்து வந்திருக்கு. ஸோ அது வந்து அந்த மாதிரி இணையும் போது அந்த பெயர் சொல்ல என்னவா மாறுது? செய்யப்படும் பொருளா மாறுது. ஸோ இந்த மாதிரி ஒரு பெயர் வந்து செய்யப்படும் பொருளா வேறுபடுத்தி காட்டுவதனால தான் இரண்டாம் வேற்றுமை செய்யப்படும் பொருள் வேற்றுமை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ரொம்ப முக்கியம். ஸோ இரண்டாம் வேற்றுமைக்கு இன்னொரு பேர் என்னது? செய்யப்படும் பொருள் வேற்றுமை. ஏன் செய்யப்படும் பொருள் வேற்றுமைனா அந்த வேற்றுமை உருவு பெயர் சொல்லோடு சேரும்போது என்னன்னு மாறுது? அது வந்து ஒரு செய்யப்படும் பொருளா மாறுது அந்த பெயர் சொல். அதனாலதான் அது வந்து செய்யப்படும் பொருள் வேற்றுமைன்னு சொல்றாங்க. ஓகே. அடுத்து இரண்டாம் வேற்றுமை என்னென்ன பொருள்ல வரும்? 6 வகையான பொருள் வரும். ஆக்கல், அழித்தல், அடைத்தல், நீத்தல், ஒத்தல், உடைமை. ஓகேங்களா? ஸோ ஏன் அப்படி சொல்றாங்க பார்த்தோம்னா, கரிகாலன் கல்லணையை கட்டினான்றது ஒரு ஆக்கல், ஒரு விஷயத்த வந்து ஆக்குறாங்க அப்படின்னும் போது என்னது? செய்யறாங்க அப்படின்னும் போது உருவாக்குறாங்கன்னும் போது என்னது? அது வந்து ஆக்கல் பொருள்ல வருது. அழித்தல், பெரியார் மூட நம்பிக்கையை ஒழித்தார். இதுல என்ன பண்ணாரு? ஒழிக்கிறாரு, அழிக்கிறாரு. ஸோ அதனால இது அழித்தல் பொருள்ல வருது. ஸோ அந்த ஐன்னு வருது இல்லையா, அதையும் பார்த்துக்கோங்க. அடைதல் அப்படின்னா கோவலன் மதுரை அடைந்தான், அந்த இடத்துக்கு போய் அடைந்தான், சேர்ந்தான். ஸோ அதனால போது அது அடைதல் பொருள். நீத்தல்னா காமராசர் வந்து பதவி தொடர்ந்தார், நீக்கிட்டு போறாரு, எனக்கு இதை வேணான்னு சொல்லிட்டு வேணான்றதான் நீக்கிறது. ஸோ நீக்கிட்டு போறாரு. ஸோ அப்படின்போது நீத்தல்.
ஒத்தல்னா தமிழ் நமக்கு உயிரை போன்றதுன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறது. ஸோ அந்த மாதிரி சொல்றது ஒத்தல். உடைமைனா வள்ளுவர் பெரும் புகழை உடையவர். ஸோ அவர் என்ன, அவரோட உடைமை என்ன, அவர் வந்து புகழ் உடையவர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. ஸோ புகழை உடையவர், புகழை அப்படின்னு சொல்லிட்டு ஐ வந்து அந்த உடைமை கூட சேர்ந்து வந்திருக்கு. ஸோ அதனால இது உடைமை பொருள். ஓகேங்களா, பார்த்துக்கோங்க. ஸோ மூன்றாம் வேற்றுமை என்னன்னு பார்த்தோம்னா ஆள் ஆண் ஒடு ஓடு. ஆள் ஆண் ஒடு ஓடு இந்த 4 என்ன பார்த்தோம்னா மூன்றாம் வேற்றுமைக்கான உருபு. ஸோ இதுல ஆள் ஆண் இது ரெண்டுமே பார்த்தோம்னா கருவி பொருள் கருத்தா பொருள் ஆகிய 2 வகையான பொருள்களில் வரும். இந்த கருவி பொருள் பார்த்தோம்னா முதல் கருவி துணைக்கருவி அப்படின்னு சொல்லிட்டு 2 வகைப்படும். ஸோ இதை ரொம்பவே நோட் பண்ணிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் இதுல ஆள் ஆண் அப்படின்றது என்ன வரும்னா கருவி பொருள் கருதா பொருள் 2துலயும் வரும். இதுல இந்த கருவி பொருள் பார்த்தோம்னா முதல் கருவி துணைக்கருவி அப்படின்னு 2ஆ பிரிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ ஓகே. ஸோ கருவியை செய்யப்படும் பொருளாக மாறுவது முதல் கருவி. என்னது, அந்த கருவி இருக்கு இல்லையா, அந்த கருவி பார்த்தோம்னா செய்யப்படும் பொருளாக மாறுவது முதற் கருவி. ஸோ மரத்தால் சிலை செய்தான் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு இல்லையா. ஸோ ஒன்றை செய்வதற்கு துணையாக இருப்பது துணை கருவி. உளியால் சிலை செய்தான் அப்படின்றத பார்க்கும்போது அந்த உளி, அந்த ஒன்று செய்கிறோம், சிலை வந்து செய்கிறாங்க, அந்த சிலை செய்யறதுக்கு உதவியா துணையா இருக்கிறது எது பார்த்தோம்னா உளி. ஸோ அதுதான் வந்து துணைக்கருவி. இதை பார்த்தோம்னா மரத்தால் சிலை செய்தான் அப்படின்னும் போது இந்த மரம் என்னது, இந்த மரத்துல ஒரு கருவி, அந்த கருவி என்ன ஆச்சு, இப்போ செய்யப்படும் பொருளா மாறிடுச்சு. ஸோ அதனால அது வந்து முதற் கருவின்றாங்க. ஓகே. ஸோ கருத்தா பொருள் அப்படின்னா அதை 2ஆ பிரிக்கிறாங்க, ஏவுதல் கருத்தா ஏற்றுதல் கருத்தான்னு சொல்லிட்டு. ஸோ பிறரை போய் செய் அப்படின்னு சொல்றது வந்து ஏவுதல். ஏவுதல்னாவே என்னது, ஒருத்தவங்களை ஏவுறது. அதாவது கரிகாலனால் கல்லணை கட்டப்பட்டது அப்படின்னு இருக்கா. ஸோ தானே செய்வது பார்த்தோம்னா ஏற்றுதல் கருத்தா. அதாவது சேக்கிலாரால் பிரிபுராணம் இயற்றப்பட்டது. இதுல பார்த்தோம்னா ஆண் என்ற உருபு பெரும்பாலும் செய்யுள் வழக்கில் இடம்பெறும். எடுத்துக்காட்டு புறந்தொன்மை நீரான் அமையும். ஸோ வந்து நாம நார்மலா யூஸ் பண்றது கிடையாது, செய்யுள்ல மட்டும் தான் யூஸ் பண்ணணுன்றாங்க. ஸோ எப்படி கொஸ்டின் கேட்கலாம், செய்யுள்ல மட்டும் இடம்பெறும் உருபு எது அப்படின்னு கேட்கும்போது ஆண். ஸோ ஆள் ஆண் பார்த்துட்டோம். அடுத்து பார்க்க போறது ஒடு ஓடு. இது பார்த்தோம்னா உடனிகழ்ச்சி பொருள்ல வரும். எது, உடனிகழ்ச்சி பொருள்ல வரும். தாயோடு அது குழந்தை வந்துச்சு, அமைச்சரோடு அலுவல் வந்தாங்க. உடனிகழ்ச்சின்னா என்னதுன்னா இப்போ வந்து அவங்களோட இவங்க வந்தாங்க, இதோட அது நடந்துச்சு, அந்த மாதிரி வந்து ஒடு அவங்களோட அந்த மாதிரி சொல்றதுதான் பார்த்தோம்னா ஒடு ஓடு உடனிகழ்ச்சி பொருள்ல வரும். ஓகே. அடுத்து 4ஆம் வேற்றுமை உருவு பார்க்கலாம். 4ஆம் வேற்றுமை உருவு பார்த்தோம்னா கூ. இது பார்த்தோம்னா கொடை, பகை, நட்பு, தகுதி, அதுவாதல், பொருட்டு, முறை, எல்லை அப்படின்னு சொல்லிட்டு பல பொருள்ல வரும் அப்படின்றாங்க. என்னென்னது, கொடை, பகை, நட்பு, தகுதி, அதுவாதல், பொருட்டு, முறை, எல்லை அப்படின்னு சொல்லிட்டு வரும். அடுத்து இந்த பாக்ஸ் கொஸ்டின் பாருங்க. 4ஆம் வேற்றுமை உருவுடன் கூடுதலாக ஆக என்னும் அசை சேர்ந்து வருவதும் உண்டு. ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் கூலிக்கு வேலை அப்படின்னு வரையும் கூலிக்காக வேலை அப்படின்னு சொல்லிட்டும் அந்த 4ஆம் வேற்றுமை ஆக அப்படின்னு சேர்ந்து வந்திருக்கு, அந்த மாதிரி வரதும் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கேட்கலாம் 4ஆம் வேற்றுமை உருவுடன் கூடுதலாக எது கூட சேர்ந்து வரும்னு கேட்கலாம், ஆக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகே. அடுத்து கொடை. நம்ம மேல பார்த்தல கொடைனா முல்லைக்கு தேர் கொடுத்தான், இக்கு கூ வந்துச்சா. ஸோ அது கொடை, கொடை செய்யறது தானே இவர் கொடை செய்யறாரு. பகை, புகை மனிதனுக்கு பகை, கூ வந்துச்சா மனிதனுக்கு கூ. ஸோ அது வந்து பகை பொருள் வருது. ஸோ அந்த மாதிரி ஒன்னொன்னுக்கும் பொருள் வந்து இதாகும். ஸோ அது என்னன்னு பார்த்துக்கோங்க. அடுத்து 5ஆம் வேற்றுமை இன் இல் ஆகியவை 5ஆம் வேற்றுமை உருபுகள் ஆகும். அது பார்த்தோம்னா நீங்கள், ஒப்பு, எல்லை, ஏது. ஸோ ஒவ்வொன்று என்னென்ன பொருள்ல வரும் அப்படின்றத பார்த்தோம்னா பார்த்துக்கணும். கேட்பாங்க, கொஸ்டின் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை நீங்க வந்து இப்படி படிச்சுக்கிறத விட இந்த எக்ஸாம்பிள் வச்சு படிச்சீங்கன்னா இது வந்து நீங்க மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி வச்சு படிச்சுக்கணும். ஸோ 5ஆம் வேற்றுமை பார்த்தோம்னா இல் இன். ஓகேங்களா. ஸோ இதுல பார்த்தோம்னா நீங்கள், ஒப்பு, எல்லை, ஏது அந்த மாதிரி வரும். ஸோ தலையில் இல் இந்த மயிர் நீங்கி போச்சு. ஸோ இல் இன்னு வந்துச்சா. இதுல பாம்பின் நிறம் ஒரு குட்டி, ஒப்பு ஒத்துக்கிறோம். ஸோ அப்படின்னு ஒத்துக்கிறோம், அந்த ஒப்பு வருது. ஒப்புனா ஒப்புமை. ஸோ பாம்பின் நிறத்துல ஒரு குட்டி இருக்கு, ஒரு பூங்குட்டி வந்து பாம்போட நிறத்துல ஒப்புமை பண்றாங்க அதோட கலரை. ஸோ அதான் ஒப்பு. ஓகே. அதுல பார்த்தோம்னா இன்னுன்னு வந்திருக்கு. தமிழ்நாட்டின் கிழக்கு வங்கக்கடல். ஸோ அதோட எல்லை சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஏது, ஸ்லேடை பாடுவதில் வல்லவர் காலமேகம். ஸோ இதுல பார்த்தோம்னா ஏது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுல வந்து வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கணும். அடுத்து பார்த்தோம்னா 6ஆம் வேற்றுமை அது அது ஆ. இது வந்து 6ஆம் வேற்றுமை உருபு. அது அது ஆ. ஸோ இது வந்து உரிமை பொருள்ல வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ராமனது வில், நண்பனது கை. இந்த மாதிரி உரிமையா நம்மளோட உரிமை பொருள் வச்சு சொல்றதுனால அது உரிமை பொருள்ல வரும் அப்படின்றாங்க. அடுத்து பார்த்தோம்னா 7ஆம் வேற்றுமை. 7ஆம் வேற்றுமை உருபு பார்த்தோம்னா கண். அதே மாதிரி மேல், கீழ், கால், இல், இடம் போன்ற உருபுகளும் உண்டு அப்படின்னு சொல்றாங்க. மெயினான இது பார்த்தோம்னா கண்.
ஸோ மேல் கீழ் கால் இல் இடம் இது இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இல் என்ன உருவ பதம் 5ஆம் வேற்றுமையிலும் வரும் 7ஆம் வேற்றுமையிலும் வரும். ஸோ நீங்கள் பொருள்ல வந்துச்சுன்னா அது 5ஆம் வேற்றுமை, இதே இடப்பொருள் வந்துச்சுன்னா 7ஆம் வேற்றுமை. ஸோ ரெண்டுக்கு இருக்க வித்தியாசம் தான். இல் அப்படின்றது எந்த இடத்துல வந்தா எதோட உருவுன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ 5ஆம் வேற்றுமையில வந்து நீங்கள் பொருள்ல வந்துச்சுன்னா அது 5ஆம் வேற்றுமை, இதே பார்த்தோம்னா இடப்பொருள்ல வந்துச்சுன்னா அது என்னது 7ஆம் வேற்றுமை தெரிஞ்சுக்கணும். ஓகே, இடம் காலம் ஆகியவற்றை குறிக்கும் சொற்களில் 7ஆம் வேற்றுமை உருவு இடம் பெறும் அப்படின்றாங்க. இப்போ நாம் பார்த்தோம் இல்லையா, இடத்துல வந்துச்சுன்னா 7ஆம் வேற்றுமைன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இடம்லையும் வரும், அதே மாதிரி காலம், இடம் பிளஸ் காலம். ஸோ ரெண்டுமே பார்த்துக்கணும். இது வந்து ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்து கூட கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ எந்த பொருள் வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கணும். எடுத்துக்காட்டு, எங்கள் ஊரின் கண் மழை பெய்தது, இரவின் கண் மழை பெய்தது. ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஊரின் கண் அப்படின்றது இடத்தை குறிக்குது, இரவின் கண் அப்படின்னு சொல்லும்போது என்னது காலத்தை குறிக்குது. ஓகேங்களா, ரெண்டுக்கும் இருக்க வித்தியாசம் அதுதான். ஸோ 8ஆம் வேற்றுமை அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தோன்னா விழிப்பொருள்ல வரும், அதாவது ஒருத்தவங்களை வந்து கூப்பிடுற மாதிரி வரும். ஓகேங்களா. ஸோ படக்கை பெயரை முன்னிலை பெயராக மாற்றி அழைப்பதையே விழி வேற்றுமை சொல்றாங்க. ஸோ படக்கை பெயரை பார்த்தோம்னா முன்னிலை பெயரா மாத்துறாங்க. ஓகேங்களா, அதுதான் விழி வேற்றுமை. பார்த்துக்கணும், எதவா மாத்துறாங்கன்னு பார்த்துக்கணும். இவ்வேற்றுமைக்கு என்று தனியே உறுப்பு கிடையாது, பெயர்கள் திரிந்து வழங்குவதும் உண்டு. அண்ணன் அப்படின்றது என்ன சொல்றோம், அண்ணா திரியுது. ஸோ இந்த மாதிரி திரிஞ்சு வழங்கும் அப்படின்றாங்க. அதே மாதிரி புலவர் அப்படின்றது புலவரே அப்படின்னு மாற்றி வழங்குறதும் 8ஆம் வேற்றுமை தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, வேற்றுமை உருவங்களும் அவற்றின் பொருள்களும் இந்த டேபிள்களும் ரொம்பவே முக்கியமானது, பார்த்துக்கணும். இது நீங்க பார்த்தீங்கன்னாவே ரொம்ப ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு ஒரு இது கிடைக்கும், ஒரு தெளிவு கிடைக்கும். ஓகே, முதல் பார்த்தோம்னா எழுமாய், அதுக்கு உருபு இல்லை, நம்மளுக்கு நல்லாவே தெரியும். 2ஆம் வேற்றுமைக்கு ஐ, 3ஆம் வேற்றுமைக்கு ஆள் ஆண் ஒடு ஓடு, 4ஆம் வேற்றுமைக்கு கூ, 5ஆம் வேற்றுமைக்கு இல் இன், 6ஆம் வேற்றுமை அது ஆது ஆ, 7ஆம் வேற்றுமை கண், 8ஆம் வந்து விழி வேற்றுமை, அதுக்கு எதுவுமே வந்து இல்லை. ஓகே, அதுல வந்து சொல்லுறுப்புகள் நம்ம மேல பார்த்தோம். சொல்லுறுப்புனா என்னன்னு பார்த்தோம். ஒரு இப்போ உருபு வந்து ஐ அந்த மாதிரி இல்லாம முழுசா ஒரு சொல்லாவே வரும், அதுதான் சொல்லுறுப்புன்னும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு வேற்றுமைக்கும் என்னென்ன சொல்லுறுப்பு வருது அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ ஓகே, முதல் வேற்றுமைக்கு என்ன சொல்லுறுப்புனா ஆனவன், ஆவான், ஆகின்றவன், இது எல்லாமே சொல்லுறுப்பு. 2ஆம் வேற்றுமைக்கு சொல்லுறுப்பு எதுவும் கிடையாது. 3ஆமுக்கு பார்த்தோம்னா கொண்டு, வைத்து, உடன், கூட அப்படின்னு சொல்லுவோம், பார்த்தோம் இல்லையா. ஸோ ஓவியரால் படம் வரையப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதை வந்து சொல்லுறுப்பா பார்த்தோம்னா ஓவியர் கொண்டு படம் வரைந்தனர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுச்சு. ஸோ அப்படின்னும் போது அதை வச்சு கொண்டு, வைத்து, உடன், கூட. 4ஆம் வேற்றுமை பார்த்தோம்னா ஆக, பொருட்டு, நிமித்தம், அந்த மாதிரி. ஓகேங்களா, நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒரு பாக்ஸ் இதில் பார்த்தோம். ஸோ சொல்லுறுப்பு 4ஆம் சொல்லோட கூ சேர்ந்து ஆக வந்து சேர்ந்து வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, அதுதான் அது. ஸோ அந்த மாதிரி ஒன்னொன்னுக்கு ஒன்னொன்று இருக்கு. ஸோ இது வந்து பார்த்துக்கோங்க, இந்த பாக்ஸ் வந்து ரொம்பவே முக்கியம். ஓகே, பெயர்ச்சொல்லின் பொருளை வேறுபடுத்துவது எதுன்னு பார்த்தோம்னா வேற்றுமை. 8ஆம் வேற்றுமை என்னன்னு சொல்லுவோம், விழி வேற்றுமைன்னு சொல்லுவோமா. உடன் நிகழ்ச்சி பொருள்ல என்ன வரும், ஒடு ஓடுன்னு வருது, அது என்ன இது ஒடு ஓடு பார்த்தோம்னா 3 தான், கரெக்ட் தான். ஓகே, கரெக்டாக கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன், லைட்டாக ஒரு கன்ஃபியூஷன். அறத்தான் வருவதே இன்பம், இதில் என்ன வேற்றுமை வந்திருக்கு, அறத்தான் ஆண் வந்திருக்கு. ஆண்னா என்னது, ஆண் 3. மலர் பானையை வணைந்தாள், இதில் என்ன வந்திருக்கு, ஒரு விஷயத்த வந்து ஆக்குறாங்க, அப்போ என்ன முதல் ஆக்கல். அடுத்து ஓகே, பொருட்கள் பார்க்கலாம். 3ஆம் வேற்றுமை பார்த்தோம்னா அல்லால் வருமா, மண்ணால் குதிரை செய்தான். அடுத்து 4ஆம் வேற்றுமை கூ வரணும், ராமனுக்கு தம்பி இலக்குவன். 5ஆம் வேற்றுமை என்னது, ஏவுதல், அல்தல், ஏவுதல் கலையில் சிறந்தவன் ஏகலைவன். 6ஆம் வேற்றுமை பாரினது தேர். ஓகே, அவ்வளவுதான். ஓகே, இது இந்த பேராகிராஃப் அப்படி படிச்சுக்கோங்க. ஸோ டைமு தமிழ் மொழிக்கு வளம் சேர்த்த ஒரு நூல் எது, திருக்குறளை பற்றி சொல்றாங்க. தமிழுக்கு வாழ்வியல் உண்மைகளை உணர்த்தும் ஒரு நூல். நம் தோற்றத்தால் தமிழ்நாட்டுக்கு உலக பெரும் புகழை பெற்று தந்த சிறந்த நூல் திருவள்ளுவரின் திருக்குறள் அப்படின்றத சொல்றாங்க. அது பேசாத ஒரு பல புலவர்கள் அப்படின்லாம் சொல்றாங்க, அதெல்லாம் என்னன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. அடுத்து ஓகே, அடுத்து பார்த்தோம்னா நிறுத்தற்குறி, இது ரொம்பவே முக்கியமான ஒரு பாட்டு. நிறுத்தற்குறி இது எங்கெங்க வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து நம்ம ரொம்பவே முக்கியமான ஒரு இது. ஓகேங்களா, சரி பார்க்கலாம். ஸ்டேட்மெண்ட்ல வந்து கேட்டிருக்காங்க இந்த மாதிரி, அதாவது காற்புள்ளி எங்கெங்கெல்லாம் வரும் அந்த மாதிரிலாம் வந்து கேட்டிருக்காங்க.
ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நிறுத்தர குறிகள் பார்க்கலாம். அதில் கார்புள்ளினா கண்ணத கம்மா. ஸோ இது வந்து எங்கெங்கெல்லாம் வரும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பொருட்களை எண்ணும் இடங்களில் கார்புள்ளி வரும். அதாவது நிறைய வரும் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை ஆகியன ஐந்திணைகள். ஸோ ஐந்திணை வந்து ஒவ்வொன்றா சொல்லும் போது என்ன பண்ணுவோம், பக்கத்துல ஒரு கம்மா வந்து போடணும். பட் வந்து கடைசி பொருளுக்கு பக்கத்துல கம்மா போடணும்னு அவசியம் கிடையாது, போடவும் கூடாது. ஓகேங்களா. அடுத்து கடிதத்தில் விழி முன் கார்புள்ளி வரும். எடுத்துக்காட்டாக அன்புள்ள நண்பா அந்த மாதிரி போடுவோம் இல்லையா. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அன்புள்ள அம்மாவுக்கு அப்படின்னு போடும்போது பக்கத்துல ஒரு இது போடுவோம். அது அந்த மாதிரி கடிதத்தின் விழி முன், விழினா என்ன கூப்பிடுற மாதிரி தான் எனக்கு நண்பா அப்படின்றது, அதுக்கு முன்னாடி ஒரு கார்புள்ளி. அடுத்து வினையெச்சங்களுக்கு பின் கார்புள்ளி வரும். வினையெச்சம்னா என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பொழிலன் தோட்டத்திற்கு சென்று அப்படின்னு வந்துச்சா வினையெச்சம். அது பக்கத்துல இருக்காம வாழை இலை பறித்து வந்தான், அந்த மாதிரி வினையெச்சம் பின்னாடி வரும். மேற்குறிகளுக்கு முன் கார்புள்ளி வரும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம்னா, குழந்தை நிலாவை பார்த்து நிலா ஓடிவா என்று பாடியதுல அந்த நிலான்றது ஒரு கோட்ஸு. அந்த கோட்ஸுக்கு முன்னாடி பார்த்தோம்னா அந்த மாதிரி எங்க வந்தாலுமே அதுக்கு முன்னாடி ஒரு கம்மா வந்து வந்துடும், கார்புள்ளி வரும். அதே மாதிரி முகவரிசையில் இறுதி வரி நீங்க ஏனைய வரிகளில் இறுதியில் கார்புள்ளி வரும். ஸோ அட்ரஸ் எழுதுறோம் இல்லையா, அட்ரஸ் எழுதும் போது முகவரி எழுதும் போது பார்த்தோம்னா ஒவ்வொன்றுக்கும் பக்கத்துல கம்மா போடுவோம், கடைசியில முடிகிற முன்னாடி வரைக்குமே. ஓகேங்களா. ஸோ எங்கெங்க வருதுன்னு சொல்லிட்டு ஒரு டைம் பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிள் வச்சு பாருங்க, மனப்பாடம் பண்ணாதீங்க. மனப்பாடம் பண்ணீங்கன்னா மனசுல நிற்காது. எக்ஸாம்பிள் வச்சு பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு மனசுல நிற்கும். ஓகேங்களா. அடுத்து அரைப்புள்ளினா செமிகோலன் வாங்க இல்லையா, இது இப்படி போடுவாங்க இல்லையா, அது. ஓகே. ஒரே எழுவாயில் பல வாக்கியங்கள் தொடரும் இடத்தில் அரைப்புள்ளி வரும். அதாவது ஒரே எழுவாயில், ஃபார் எக்ஸாம்பிள் கரிகாலனை பத்தி பேசுறாங்க. ஸோ இந்த கரிகாலனை வச்சு ஒரு 2-3 சென்டென்ஸ் வருது அப்படின்னா அதுதான் எழுவாய். கரிகாலன் தான் எழுவாய் இல்லையா, அதை வச்சு நிறைய வருதா. ஸோ அப்ப என்ன பண்ணும், ஒவ்வொரு சென்டென்ஸ்க்கு பக்கத்துல என்ன பண்ணும், முடிஞ்சிடும். அது வந்து கார்புள்ளி போறது பார்த்தோம்னா முடியாது, வினையெச்சம். இது பார்த்தோம்னா ஒரு சென்டென்ஸே முடிஞ்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் கங்கை வரை படையெடுத்து சென்றான், முடிஞ்சு போச்சு. அப்ப என்ன பண்ணும், பக்கத்துல இது போட்டு கனக விஜயருடன் போரிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கணும். ஸோ அது பக்கத்துல வேற ஏதாவது மறுபடியும் வேற ஏதாவது சென்டென்ஸ்னா வச்சு இன்னொரு சென்டென்ஸ் வருது அப்படின்னு எழுதலாம், அந்த மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் உடன்பாடு எதிர்மறை கருத்துக்களை ஒன்றாக கூறும் இடத்தில் அரைப்புள்ளி வரும். எடுத்துக்காட்டு நல்லவன் வாழ்வான், தீயவன் தாழ்வான். அதாவது பார்த்தோம்னா இதுல நல்லவன், தீயவன், வாழ்வான், தாழ்வான், இது ரெண்டுமே என்னது, எதிர்மறை கருத்துக்கள். இந்த மாதிரி உடன்பாடு கருத்துக்கள், எதிர்மறை கருத்துக்கள் உடன்பாடு கருத்தையும் எதிர்மறை கருத்தையும் ஒரே இடத்துல சொல்லும் போது என்ன பண்ணும், ரெண்டுக்கும் நடுவுல அரைப்புள்ளி வரும். ஃபர்ஸ்ட் என்னது, ஒரே எழுவாயில பல வாக்கியங்கள் முற்றுப்பெற்ற மாதிரி வந்துச்சுன்னா அது ரெண்டுக்கு நடுவுல அரைப்புள்ளி வரும். அதே மாதிரி உடன்பாடு எதிர்மறை கருத்துக்கள் ஒரே சென்டென்ஸ்ல ஒன்னா சொல்லும் போது அதுக்கு நடுவுல பார்த்தோம்னா அரைப்புள்ளி வரும். ஸோ ஓகே. அடுத்து முக்காற்புள்ளி பார்க்கலாம். அந்த 2 புள்ளி வைக்கிறதா முக்காற்புள்ளின்னுவாங்க. அது பார்த்தோம்னா சிறு தலைப்பான தொகை சொல்லை விரித்து கூறும் இடத்தில், அதாவது தொகை சொல்லுவோம் இல்லையா, முத்தமிழ், ஐம்பூதங்கள், அதே மாதிரி ஐம்புலன்கள், இந்த மாதிரிலாம் சொல்லும் போது அதை வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம முத்தமிழ் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண போறோம்னா முத்தமிழ் போட்டு இப்படி வச்சு அது என்னென்ன இயலிசை நாடகம் போடணும். சரி, ஐம்பூதங்கள் போட்டு இப்படி போட்டு அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இடத்துல ஒரு இதை வந்து விவரிக்கிறோம் அப்படின்னோம்னா அதுக்கு முன்னாடி அந்த தலைப்பு மாதிரி வச்சுக்கலாங்களா, தொகை சொற்கள் தலைப்பு மாதிரி வச்சுக்கலாம், அது பக்கத்துல இப்படி போடுவோம். ஓகேங்களா. அதுதான். ஸோ முற்றுப்புள்ளினா ஒண்ணும் கிடையாது, சொற்றோட இறுதியில வைக்கிறதா முற்றுப்புள்ளி. அதே மாதிரி சொற்குறுக்கங்களை அடுத்து முற்றுப்புள்ளி. குறுக்கம்னா அந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் திருவாரூர் விருத்தாச்சலம் மகனார் அதாவது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்படின்னும் போது பார்த்தோம்னா இது என்ன பண்ணா சுருக்குறாங்க. இப்போ திருவிக்கா வந்து சுருக்குறாங்கன்னா திருவிக்கான்னு சுருக்குறாங்க. அப்ப என்ன பண்ணா ஒவ்வொரு சுருக்கத்துக்கு முன்னாடி ஒரு புள்ளி வைப்பாங்க, அந்த மாதிரி இடத்துல. அடுத்து பார்த்தோம்னா பேரின் தலைப்பெழுத்துக்களை அடுத்து முற்றுப்புள்ளி வரும். அதாவது நம்மளோட இனிஷியல் போடுவோம் இல்லையா, நேத்து சுந்தர வடிவேலு, அந்த இடத்துல வரும் அப்படின்றாங்க முற்றுப்புள்ளி. ஸோ வினாக்குறி நம்மளுக்கு நல்லாவே தெரியும். வினா பொருளை உணர்த்தும் வாக்கியத்தில் இறுதியில் வினாக்குறி இட வேண்டும். அடுத்து வியப்புக்குறி, மகிழ்ச்சி, வியப்பு, அச்சம், அவலம், இரங்கல், இந்த மாதிரியான உணர்ச்சியை வெளிப்படுத்துற இடத்துல என்ன பண்ணும், வியப்புக்குறி. அவ்வளவுதான் விஷயம். ஸோ அடுத்து ஒற்றை மேற்குறி. ஸோ இது எப்படி போடுவோம், அப்பாஸ்ட்ரோஃபி எங்க போடுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு தனி சொல்லையோ ஒரு தனி எழுத்தையோ விளக்கி காட்டும் போது இரட்டை மேற்கோள் குறியில் இன்னொரு கூற்று உட்பட்டு வரும்போது ஒற்றை மேற்கோள் வந்து பயன்படும். ஃபர்ஸ்ட் என்னது, தனி சொல்லையோ இல்ல தனி எழுத்தையோ விளக்கி காட்டும் போதும் இல்ல இரட்டை மேற்கோள் குறியில் இன்னொரு கூற்று உட்பட்டு வரும்போது ஒற்றை மேற்கொள்ளி. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இது எடுத்துக்கலாம். நல்ல என்பது குறிப்பு பெயரெச்சம் சொல்லிட்டு அதை பத்தி ஒரு எழுத்து வந்து விளக்க போறோம். நல்ல அப்படின்ற ஒரு இதை வந்து விளக்குறாங்க. அப்படின் போது பார்த்தோம்னா இது தொகைச்சொல்னா என்ன பண்ணுவோம், நல்லன்னு போட்டு இப்படி போட்டுப்பாங்க. பட் வந்து இது ஒரு எழுத்து, ஒரு ஜஸ்ட் வந்து ஒரு சொல்லு, சரி எழுத்து சொல்லிக்கணும்னு சொல்லு. ஸோ அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாங்கன்னும் போது பார்த்தோம்னா அதுக்கு வந்து அதை ஒரு குறிப்பா காட்டும் போது போடலாம்.
ஸோ அதே மாதிரி இது வேற எப்படி சொல்லுவாங்கன்னா, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இதை நல்ல அப்படின்ட்டு நம்ம வந்து தடித்து எழுதுறோம், போல்டுல எழுதுறோம் அப்படின்னா இது போட தேவையில்லைன்னுவாங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா அண்டர்லைன் பண்றோம் அப்படின்னாலும் போட தேவையில்லை. அந்த மாதிரி ஒரு சில இதெல்லாம் இருக்கு. ஸோ இது வந்து ஐ திங்க் செவன்த் ஓல்ட் புக்ல சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி விதிகள்லாம். ஸோ நீங்க தொடர்ந்து படிச்சீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி கூட்டத்தில் தலைவர் அறிஞர் அண்ணா அவர்கள் இப்போது தலைப்பில்லை என்னும் தலைப்பில் பேசுவார் என்று அறிவித்தார். புரியுதுங்களா? ஸோ அறிஞர் அண்ணா இது வந்து ஒரு நேர்கூற்று பேசும்போது நார்மலாவே வந்து என்ன பண்ணோம், இரட்டை மேற்கோள்களி போடுவாங்க. அதுக்குள்ளார பார்த்தோம்னா ஒரு விஷயத்த வந்து சொல்றாரு, முக்கியமான ஒரு இது சொல்றாரு அப்படின்னா அதை சொல்றதுக்கு குறிப்பா சொல்லணும் அப்படின்றதுனால அது உள்ள ஒரு இது போடுறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து போடுவாங்க. அதாவது இரட்டை மேற்கோளிக்குள்ளார ஒரு உட்பட்டு ஒரு சொல்லணும் அப்படின்னா ஒரு ஒற்றை மேற்கோள் குறி. ஓகேங்களா? 2 இடத்துல இரட்டை மேற்கோள் குறி நம்ம நல்லாவே தெரியும். நேர்கூற்று வந்துச்சுன்னா இது. ஸோ அதே மாதிரி செய்யுளடி வந்துச்சுனாலோ பொன்மொழியோ பழமொழியோ ஏதாச்சும் குறிப்பிடணும் அப்படின்ற இடத்துல என்ன பண்ணுவோம், இரட்டை மேற்கோள் இடுவோம். ஸோ நமக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? சரி, ஓகே. இது பின்வரும் தொடர்களில் உரிய இடங்களில் நிறுத்தக்கூடிய இருக்க இது வந்து ஓகே. இது போட்டு பாருங்க. போட்டீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இது வரும். ஸோ ஒன்று நம்ம மட்டும் போடுறோம். பூக்கள் நிறைந்த இடம் சோலையாகும். அவ்வளோதான், முடிஞ்சு, புள்ளி. திருக்குறள் அறம் பொருள் இன்பம் என்னும் 3 பகுப்பு கொண்டது. அவ்வளவுதான். செம்மொழி செம்மையானது வலிமையானது, தமிழ்மொழி செம்மையானது வலிமையானது இனிமையானது. தமிழ்மொழி செம்மையானது வலிமையானது இனிமையானது. அது வராது நினைக்கிறேன். கபிலன் தன் தந்தையிடம் இன்று மாலை விளையாட போகட்டுமா இங்க இது பக்கத்துல வந்து ஒரு இது போட்டு புள்ளி. ஓகே. திருவிக்கா எழுதிய பெண்ணின் பெருமை என்னும் நூல் புகழ் பெற்றது. ஸோ திருவிக்கா எழுதிய பெண்ணின் பெருமை என்னும் நூல் புகழ் பெற்றது. ஓகே. இந்த மாதிரி இந்த பத்தி அப்படியே நிரப்பி பாருங்க. அப்பதான் உங்களுக்கு ஒரு இது வரும், ப்ராக்டிஸ் வரும். ஓகே. கீழ்காணும் வினாக்களுக்கு விடைகளை கட்டத்தில் நிரப்புக. வட்டத்தின் சிக்கிய எழுத்துக்களை எடுத்து எழுதுக. ஸோ எழுத்துக்களை முறைப்படுத்தி கல்வி பற்றிய பழமொழியை கண்டறிகின்றாங்க. ஓகே. திரைப்பட பாடலாசிரியர் சோமியின் ஊர் என்னது? ஆலங்குடி. கரெக்டா வச்சுக்கலாம். ஆலங்குடி. ஆ லா இன் கூடி. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் என்னது? ஆ. அடுத்து கேடில் விழிச்செல்வம் கல்வி. அப்போ அடுத்து என்னது? இல்லை. அடுத்து குமரகுருபரர் எழுதிய நூல்கள் 1 நீதிநெறி விளக்கம். நீதிநெறி விளக்கம் எழுதிக்கோங்க. என்ன வருது? அடுத்து 4வது என்ன? கலன்னா என்னது? அணிகலனா? நீ காலாய். ஸோ அடுத்து நெக்ஸ்ட் 5வது என்ன இருக்கு? ஏட்டுக்கல்வியுடன் என்ன பண்ணணும்? டேஸ் கல்வியும் பயிர்னா இயற்கைன்னு தான் வருதுல அப்படின்போது இயற் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. அடுத்து பார்த்தோம்னா 6வது திருவிக்கா எழுதிய நூல்கள் 1 என்னது? இது பொதுமை வேட்டல் வருமா? பொதுமை வேட்டல் வரும். ஸோ அப்படின் போது இங்க வந்து வே வருது. வே. இது என்னது? தமிழ் தென்றல் தென்றாயில். அப்ப ரா வருது. என்னன்னு சொல்றாங்க? இது எல்லாமே அப்படியே வந்து இப்போ இது வட்டத்துல சிக்கி எழுத்துனேன். அதே பார்த்தோம்னா குழப்பி இருக்கு. ஸோ இது பண்ணோம்னா என்ன வரும்னா அறிவே ஆற்றல்னு வரும். அறிவே இல்லைன்னு வரும். ஸோ வந்து நான் ஒரு டைம் வந்து எழுதி பாருங்க, ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ அறிவே ஆற்றல் அப்படின்றது தான் கடைசி. ஸோ கலைச்சொல் அறிவோம். ஃபர்ஸ்ட் வந்து நிறுத்தற்குறி அப்படின்னா பங்க்சுவேஷன், அணிகலன்னா ஆர்னமெண்ட், திறமைனா டேலண்ட், மொழிபெயர்ப்பு டிரான்ஸ்லேஷன், விழிப்புணர்வு அவேர்னஸ், சீர்திருத்தம்னா ரிஃபார்ம். ஓகே, அவ்வளோதான், முடிஞ்சாச்சு. ஸோ இயல் 4 முடிந்தாச்சு இனிமையாக. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம முடிச்சிட்டோம். ஸோ இதில் வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா அந்த வேற்றுமை, அந்த பாக்ஸ் ரொம்பவே முக்கியம். ஸோ நீங்கள் பார்த்தே ஆகணும். வேணா இன்னொரு டைம் கூட பார்க்கலாம். ஸோ வந்து உருபு வந்து எப்படி நம்ம ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கணும்னு சொன்னாங்களே, ஐயால் கூ இன்னது கூன், சரி இன்னது கண் அப்படின்னு ஞாபகம் வச்சுட்டீங்கன்னாவே மீதியெல்லாம் பக்கத்தில் இருக்கிறதுல உங்களுக்கு வந்துடும். அதனால ஞாபகம் வந்துடும். ஓகேங்களா? ஸோ சொல்லுறுப்பு பார்த்தோம்னா நீங்கள் மனதாக பண்ணி தான் ஆனவன், வழி கிடையாது. ஸோ ஆனவன், ஆவான், ஆகின்றவன் அந்த மாதிரி வரும். 2ஆம் இதுக்கு பார்த்தோன்னா இல்லை, அதே மாதிரி 8ஆம் இதுக்கு கிடையாது. 3க்கு பார்த்தோன்னா கொண்டு, வைத்து, உடன், கூட. அடுத்து 4ஆமுக்கு ஆக, பொருட்டு, நிமித்தம். 5ஆம் இதிலிருந்து, நின்று. ஓகேங்களா? காட்டிலும், பார்க்கிலும். ஸோ அந்த மாதிரி வரும்.
6ஆம் இதில் பார்த்தோம்னா ஒன்றே ஒன்று தான் உடைய, ரொம்பவே ஈஸி. ஸோ 7ஆம் இதுக்கும் கிடையாது. ஸோ இது பார்த்தோம்னா 6ஆம் இதுக்கு வந்து உடைய. ஓகேங்களா? அடுத்து ஸோ பொருள், இதோட பொருள் வந்து என்ன மாதிரி வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, பொருள் பார்த்தோம்னா பயனிலை ஏற்றல்ல வரும் பார்த்தோம் இல்லையா? ஸோ பயனிலை ஏற்றல்ல தான் வரும். அவ்வளோதான், ஒரு எழுவாய் பக்கத்தில் ஒரு பயனி ஏற்றி வரும், அவ்வளோதான். இது என்ன பொருளில் வரும்? செயற்படு பொருளில் வரும் நான் பார்த்தோம். அதனால தான் இது செயற்படு பொருள் வேற்றுமை அப்படின்னே வந்து பொருள் வேற பேர் இருக்குன்னு பார்த்தோம். அடுத்து நாம் இது பார்த்தோம். 3 வந்து இதில் பார்த்தோம்னா ஆள் ஆண் ரெண்டும் கருவி கருத்தால வரும், ஒடு ஓடு உடன் நிகழ்ச்சியில் வரும்னு பார்த்தோம். ஓகேங்களா? சரி, ஓகே. உருவு வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து நாம பார்த்தோம் இல்லையா? கொடை, பகை, நட்பு, தகுதி, அதுவாதல், பொருட்டு, முறை, எல்லை. ஸோ இதில் வந்து வந்திருக்கு இல்லையா? இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க இந்த இதெல்லாம். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் நான் முக்கியன்ட்டு. 5ஆம் வேற்றுமை என்ன பார்த்தோம்? 4 பார்த்தோம் இல்லையா? நீங்கள், ஒப்பு, எல்லை, ஏதுன்னு சொல்லிட்டு. ஓகே. அடுத்து 6ஆம் வேற்றுமை என்னன்னு பார்த்தோம்? கிழமையில வருது. 6ஆம் வேற்றுமை கிழமை. 7ஆம் இது பார்த்தோம்னா இடம், காலம் ரெண்டுத்துலேயும் வரும், நம்ம பார்த்தோம். ஓகே. 8ஆம் வேற்றுமை விழி, அழைத்தல். அது நமக்கு நல்லாவே தெரியும், விழி வேற்றுமைன்றனால நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ 6க்கு பார்த்தோம்னா ஒன்றே ஒன்று தான், அது உடைய ஒன்று, கிழமை ஒன்று. 7ஆம் வேற்றுமை பார்த்தோம்னா இந்த இது கிடையாது, பொருள் மட்டும் இடம் காலத்தில் வரும். ஓகே, ஓகேங்களா? சரி, ஓகே. ஓகே, அவ்வளோதான், முடிஞ்சாச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு இயலான 5ஆம் இயலில் வந்து மீட் பண்ணுறேன். ஓகே, பாய்.